நான் ஷேர் பண்ணிட்டு சில இதுகளை இதுன்றேன். கிடைக்கிறது கேட்காம அல்லது ஸ்க்ரீன் தெரியாமல் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, நான் இப்போ முதல்ல வந்து பவானி செய்திருக்கிற இதை காட்டுறேன் உங்களுக்கு. தமிழ்ல மேல அடிச்சது பாமினி அடிச்சது அது வந்துருக்குதான். சரி, ஓகே. நான் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி ஒரு டிஜிட்டல் ஆல்பம் செய்யலாம்னு சொன்னேன்னா அவள் செய்து அனுப்பியிருக்கிறாள். இருக்கா பார்ப்போமே. சவுண்ட் இருக்கு சார், அது சவுண்ட் வர இல்லையா? இல்லையா? ஓ, இப்ப இப்போ பவானிக்கு பாராட்டுகள். இப்போ நாங்கள் இந்த பவர் பாயிண்டை பாவிச்சு எப்படி ஒரு ஃபோட்டோ ஆல்பம் டிஜிட்டல் ஆல்பம் செய்யலாம்னு சொன்னால் அதை முழுமையாக கிரகித்து அவள் இதை செய்திருக்கிறாள். எனவே அவளுக்கு பாராட்டுகள். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வேறு வேறு இதுகள் செய்யலாம். இப்போ ஒரு பர்த்டேண்டா அந்த பர்த்டே படங்கள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஆல்பமை செய்து வைக்கலாம். பவர் பாயிண்டில் வந்து இப்போ நான் ஏற்கனவே பவர் பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டேன். ரெண்டாலும் ஒருக்கா இதோடு சேர்த்து ஒரு குயிக் ரிவிஷன் ஒன்று செய்கிறேன் பவர் பாயிண்டில். நீங்கள் பாருங்க, பவர் பாயிண்டை நீங்கள் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து மேலே மெனு பார் இருக்கும். அதில் இந்த ஃபைல் கிளிக் பண்ணால் எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, ஒரு புதுசு திறக்கோவில் நியூ சேவ் ஆஸ், மற்றொரு பவர் பாயிண்டை நீங்கள் ஒரு பிடிஎஃபாக கூட சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ கேண்டா 12 ப்ரிப்பேர் பண்ணுற அப்படியானதுக்கு பாவிக்கலாம். அது அப்புறம் ஹோமுக்கு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு டூல் பார் வரும். செய்யக்குள்ள வேர்டை மாதிரி எடிட் பண்ணுற நேரங்களில் இதுகள் தான். மற்றது ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட்டு ஓப்பன் பண்ண ஸ்லைட் அது நோக்கில் இன்சர்ட்ன்னு சொல்லலாம். இடையில ஒன்றை இன்சர்ட் பண்ணுறது இன்சர்ட் ஸ்லைட்ன்றதை பாவிக்கலாம். இதை விட இங்கே கணக்க படங்களை இன்சர்ட் பண்ணலாம். எல்லாம் வந்து இந்த இன்சர்ட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் பெண்ணை பாவிச்சதாவது கீரோணம் அப்படியானதுக்கு நீங்கள் ரோவுக்கு போகலாம். டிசைனுக்கு போனால் நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டுகள் பின்னுக்கு வர பேக்ரவுண்டுகளை போடுறதுக்கு செய்யலாம்.
சரியா? மற்றது இந்த சில அனிமேஷன் உங்களோட நீங்க பார்த்தீங்கன்னா சில சவுண்டுகள் வந்தது, சிலதுகள் ஒவ்வொரு விதமா அசைஞ்சுது. அந்த அசைவுகள் அனிமேஷன் இல்லாத எஃபெக்ட்ஸ்களை கொடுக்கறதுக்கு இந்த ரான்சியன்ல போய் நான் இப்போ இவாண்ட இதில் வச்சு செய்கிறபடியே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரையில் நான் இதை க்ளோஸ் பண்ணி போட்டு பவர் பாயிண்ட்டை பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன்னா இப்படி வரும். சரி, அப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்லைடில் போய் இன்சர்ட் பண்ணக்குள்ள படங்களை இன்சர்ட் பண்ணலாம். நியூ ஸ்லைட், ஷேப்ஸ் அப்படி எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் இதெல்லாம் ஓகே. மற்ற ஒரு ஸ்லைடை கூட ஒரு பக்கத்தை கூட நீங்கள் அது ஒரு இப்போ இந்த பக்கம் செய்துட்டீங்கள். இது ஒரு கிரியேட் பிடிஎஃப் போனால் நீங்கள் இந்த இந்த இதை வந்து ஒரு பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் பண்ணும். அப்படி எல்லாம் இருக்கு. ரோவுக்கு போனால் நீங்கள் ஒரு பென்னிங் எடுத்து நீங்கள் கீறலாம். ரைட், படங்களை நான் கீறலாம். டிசைனுக்கு போய் இந்த டெம்ப்ளேட்டுகளை நீங்கள் ஒரே விதமாக எல்லா ஸ்லைட்ஸும் இருக்கிறதுக்கு செய்யலாம். ரைட், இதுதான் இந்த புஷ் எண்ணாக்கில் இந்த இதுகள் இல்லாட்டி வாய்ப் பண்ண ஒவ்வொரு விதமான எஃபெக்ட்ஸுகளை நீங்கள் கொடுக்கலாம். மற்ற அனிமேஷன் என்று அதிலும் வந்து இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி போட்டு தான் அதுகள் செய்யக்கூடிய இருக்கும். அந்த உதாரணத்துக்கு ஒரு படத்தை எடுத்து இதிலேருந்து ஒரு படத்தை எடுத்து நாங்கள் புகுட்டம் என்றால் இப்போ ஒரு படத்தை எடுத்து இதில் போட்டுட்டு இதை நான் சைஸை ரெண்டோன்னு இப்போ நீங்கள் அனிமேஷனுக்கு போனீங்கன்னா இங்கே எல்லாம் வருது. இது இந்த படம் வரவுக்குள்ள ஒரு ஃப்ளோட்டின் என்றால் இந்த படம் வந்து அப்படி ஃப்ளோட்டின் பண்ணி கொண்டு வரும். அப்படியே நேர வார மாதிரி செய்யலாம். அல்லாட்டி ஃப்ளைன் இங்கே வரும் அப்படி வார மாதிரி. சரியா? அப்போ இப்படி ஆன எஃபெக்ட்கள் எல்லாத்தையும் நீங்கள் அனிமேஷனில் போய் கொடுக்கலாம். ஸ்லைட்ஸோ நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டுறது ஃப்ரம் பிகினிங்கிலேருந்து நீங்கள் காட்டுவீங்க. மற்றது நீங்கள் கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் ரெக்கார்ட் என்று போட்டுட்டு நீங்கள் இந்த ரெக்கார்டை அமர்த்தினா நீங்கள் இது வேறுங்க நான் ரெக்கார்ட் என்று அமர்த்துறேன் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட் என்றோடனே அது ரெக்கார்ட் பண்ணும். சரியா? அப்படி எல்லாத்தையும் நீங்கள் இப்போ நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்தா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணலைன்னா இப்போ நாங்கள் கலைக்கிற எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படும் இந்த இதில். இப்போ ஸ்டாப் பண்ணி போட்டு ரீப்ளே பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டாப் இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பண்ணது இங்கே வந்திருக்கு. அப்போ இப்படி நிறைய வேலைகளை நீங்கள் செய்யலாம். அப்போ இந்த சவுண்டுகள் வேறோக்கில்லை. நீங்கள் இப்போ ஒரு படம் ஒரு டிஜிட்டல் ஆல்பம் செய்யோக்கில்லை, ஒரு பர்த்டே பட்டுக்கணுக்கில்லை, நீங்கள் போட்டுட்டு சொல்லலாம் இதில் யார் யார் நிற்கணும், இதில் வலது பக்கத்துலேருந்து யார் நிற்கணும் என்று நீங்களே உங்களோட சவுண்டே அந்த படத்தோடு சேர்த்து பதிவு செய்து கொடுக்கலாம். அப்புறம் இந்த டிஜிட்டல் ஆல்பம் ப்ளே பண்ணோக்கில்ல அந்தந்த படங்கள் வேறோக்கில்ல ஆக்களுக்கு தெரியும். அப்போ பாருங்க, இப்போ ஒரு இங்கே இருந்த இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் இங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான்றீங்க. உங்களோட பொதுவாக இந்த படத்தில் நிற்கிறாக்கள் எல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி படத்தை காட்டி சொல்ல தேவையில்லை. இதே அனுப்பி போட்டு பேசாமல் இருக்கலாம். விரும்பினாங்கள் அதை போட்டுட்டு எல்லாத்தையுமே பார்த்து அறிஞ்சு கொள்ளுவினோம். அப்போ ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு படங்கள் போட்டு டிஜிட்டல் ஆல்பம் செய்கிறது எவ்வளோ பிரயோசனம் பண்ணுறது. இதுகள் எல்லாத்தையும் முழுமையாக பாவிக்கோங்க. உண்மையில் இதுகள் எல்லாத்தையும் போடக்குள்ள உங்களோட ஃபைல் வந்து சரியான பெருசாக வரும். ஆனால் அந்த பவர் பாயிண்டில் வந்து ஒரு நன்மை என்னென்றால் நீங்கள் அதை வீடியோவை கூட மாற்றலாம். முழுக்க வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு வீடியோவை நீங்கள் ஒன்றில் யூடியூப்பில் கொண்டே போட்டு அதில் பார்க்க வைக்கலாம். அல்லது நீங்கள் வந்து பி ட்ரான்ஸ்ஃபர் என்று நீங்கள் கூகுளில் போய் பி ட்ரான்ஸ்ஃபர் என்று சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபைல்களை பெரிய ஃபைல்களை 2 GB வரையும் அது ஃப்ரீயாக உங்களுக்கு ஃபைல்களை ஆக்களுக்கு அனுப்ப முடியும். அப்போ இதை பாவிச்சுத்தான் இப்போ நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். கூகுளில் போயிட்டு
இப்போ நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை கதைக்கோக்குள்ள பாருங்க, வேறு வேறு விஷயங்களை நாங்கள் தொடர்படுத்தி காய்ச்சி கொண்டு போகிறோம். அது உங்களுக்கு ஒரு நேரத்தில் தேவையானது. இப்போ நான் வீடியோவை மாற்றலாம் என்று சொல்லி போட்டு எப்படி ஒரு வீடியோ ஃபைலை நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பலாம். நீங்கள் கூகுள் டிரைவ் அதுகளுக்கால் எல்லாம் அனுப்பிடாது. ஒரு ஒரு பாட்டை நீங்கள் கூகுள் டிரைவுக்கு அனுப்பலாம். ஏனென்றால் இந்த சைஸ் வந்து வீடியோ ஃபைலை விட குறைய இருக்கும். ஒரு வீடியோ ஃபைலை நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்புகிறேன்டா நீங்கள் என்ன செய்யணும், வி ட்ரான்ஸ்ஃபர் என்ற ஒரு சைட் ஒன்று இருக்குது, வி ட்ரான்ஸ்ஃபர். சரியா? அப்போ இதுக்கு போயிட்டு நீங்கள் 2 GB மட்டும் ஃப்ரீயாக அனுப்பலாம். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது, இதில் போய் உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன, ஒரு சின்ன டைட்டிலோ ஏதாவது மெசேஜ் வேணுமெண்டா கட்டாயம் இல்லை. அப்புறம் ஆன்சர் என்றோடனே நீங்கள் யாருக்கு அனுப்பணுமென்று கேட்கும். கேட்டோடனே நீங்கள் வந்து யாருக்கு எந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்பணுமெண்டா போட்டு கூகுள்ல எந்த சைட் சார் அது நீங்க போனது? கூகுளில் போயிட்டு vtransfer.com transfer.com. ஓகே, vtransfer.com என்ற இதுக்கு போய் நீங்கள் இப்போ இமெயில் எல்லாம் கொடுத்த பிறகு இங்கே பாருங்க ஆட் ஃபைல் அண்டு வேறு ஆட் ஃபைல் அண்டோடனே அதை கிளிக் பண்ணோன்னே அது உங்களோட கம்ப்யூட்டரில் போய் ஃபைலை பொதுவாக நீங்கள் பிக்சரை ஆட் பண்ணுற மாதிரி இமெயிலுக்கு இந்த ப்ரோக்ராமுக்குள்ளால நீங்கள் ஒரு வீடியோவை அனுப்பலாம். சரியோ? ஆக தேவை வேண்ட இமெயில். அப்போ அவைக்கு ஒரு இமெயில் போகும். உங்களுக்கு ஒரு வி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஃபைல் ஒன்று வந்திருக்கு, அது ஒரு சர்டன் டேஸுக்குள்ளே டவுன்லோட் பண்ணணும். அப்போ அதில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணினோடனே உங்களோட வீடியோ ஃபைல் அங்கே போயிடும். அப்போ நீங்கள் டிஜிட்டல் பாயிண்டில் செய்து நீங்கள் அதை ஒரு வீடியோ ஆக்கி வீடியோ ஃபைலை நீங்கள் இப்படி அனுப்பலாம். அல்லாட்டி நீங்கள் யூடியூப்பில் கொண்டு யூடியூப்பில் வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் திறக்கலாம். யூடியூப்பில் இப்போ உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அட்ரஸ் இருந்துண்டா, ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் போய் உங்களுக்கு ஒரு சேனல் உண்டு, ஃப்ரீ சேனல் உண்டு திறக்கலாம். திறந்து அதில் போட்டுட்டு நீங்கள் ஷேர் பண்ணி காட்டலாம். அல்லாட்டி இப்படி நீங்கள் வீடியோ ஃபைல்களை அனுப்பலாம். சரி, அப்போ நாங்கள் திருப்பி இப்போ பாயிண்ட் போனோம்னா சார் அந்த என்னென்ன வீடியோ பவர் பாயிண்ட் உள்ளத வீடியோ ஷேர் பண்றேன். எக்ஸ்போர்ட் வீடியோ இருக்கு. எனக்கு இந்த 2010க்கு அந்த எக்ஸ்போர்ட்ன்றது வருது இல்ல. இருக்கு, இங்க இதுலயும் இருக்கு எக்ஸ்போர்ட். இந்த ஃபைல்ல போனீங்கன்னா ஃபைல்ல தான் பார்த்தேன்னா அதுல எக்ஸ்போர்ட் வருது இல்ல. 2010 பழைய வருஷன் எக்ஸ்போர்ட் முந்தைய இருந்தது. எந்த வருஷன் இருக்கு? 2010. 2010ல கட்டாயம் இருக்கு. இது கூட 2000 போயிட்டு சில நேரம் வராது. மோண்டு கிளிக் பண்ணா எக்ஸ்போர்ட் என்று சிலதல் வரும், சில ஆப்ஷன். நீங்க இதுல போயிட்டு இதுல கிளிக் பண்ண வராட்டி மோர் ரெண்டு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிப்பேன். இப்ப சேவாசில போகக்குள்ளையும் வந்து நீங்க ஏதாவது ஒரு ஃபைல இங்க பாருங்க, சேவாஸ்ன்றோடனே நிறைய ஆப்ஷன் வருது. அதுல வந்து வேற வேற பிஎன்ஜி இங்க இருக்கு, எம்பேக் வீடியோ அதுலயும் இருக்கு. அப்படி கூட செய்யலாம். இங்க எம்பேக் 4 வீடியோ இருக்கு. அது சில நேரம் உங்க கடையில இல்லாம இருக்கலாம், ஆனா எக்ஸ்போர்ட் இருக்கும். சரி, எக்ஸ்பர்ட்ல போயிட்டு சேவாசாம போகணுமாக்கு இல்லை. இப்போ சேவாஸில் போயிட்டு அந்த ஃபைல் ஃபைல் நேமை கொடுத்துட்டு டைப்பில் எம்பேக் வீடியோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். அல்லாட்டி வந்து பெட்டர் வந்து நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஃபைல் மெனுவில் போயிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் இருக்கும். மோரில் இப்படி எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு இந்த கிரியேட் வீடியோன்னு வரும், கிரியேட் பிடிஎஃப் கிரியேட் வீடியோன்னு வரும். அல்லாட்டி கிரியேட் ஹேண்ட் அவுட், நீங்கள் பவர் பாயிண்டில் செய்த ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி செய்கிறதுக்கு எல்லாம் வரும். சரியா? அப்போ அப்படி நீங்கள் வீடியோவை மாற்றலாம். சரியா? மற்ற பவர் பாயிண்டை நீங்கள் ஸ்பெல் செக் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அப்போ இதுகள் வந்து மற்ற நீங்கள் சிலதுகள் உங்களுக்கு
மறந்துட்டா அல்லது அதை பற்றி கூட அறியணுமெண்டா நீங்கள் எப்பயும் ஒரு ப்ரோக்ராமில் ஹெல்ப்புக்கு போங்க. ஹெல்ப்பில் போய் இந்த கொஷன் மார்க் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வரும். இப்போ நீங்கள் இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா இன்டர்நெட்டு கனெக்டடாக இருக்கணும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். How to export a video. Export to video and follow. Okay. போட்டா இப்போ உடனே அதை பற்றி உங்களுக்கு இங்கே கூட வேறும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து படித்து கொண்டு போகலாம். சரியா? அப்போ இப்படி அந்த ஹெல்ப் இதையும் நீங்கள் சிலதில் உங்களுக்கு மறந்துட்டா அப்போ வந்து அந்த எல்லா ப்ரோக்ராமுக்கும் வேண்டா என்ன ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் போய் இந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணி இல்லை கொஷன் மார்க் வரும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் வரும். இதில் நீங்கள் என்னத்தை பற்றி அறியணுமோ இல்லாட்டி how to insert எல்லாம் நீங்கள் சும்மா அந்த இதை போட்டாலே காணும். இன்சர்ட் பிக்சர்ஸ். சரியா? இப்படி போட்டோன்னே இன்சர்ட் பிக்சருங்கிறோடனே அது வந்து இன்சர்ட் பிக்சருக்கு உரிய இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி வரும். அப்படியே நீங்கள் கூட ஒரு ப்ரோக்ராமில் இப்போ பொதுவாக சொல்லினா ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 50 வீதம் தெரிஞ்சாலே காணும். இல்லாட்டி ஒரு 20 வீதத்தை தெரிஞ்சாலே நீங்கள் அந்த ப்ரோக்ராமை பாவிக்க தொடங்கலாம். அப்போ பாவிக்க தொடங்கிட்டு இப்படி நீங்களாகவே படித்து கொண்டு போகலாம். கூட ஏன்னா மறந்துடுவோம். இப்போ ஒரு காய்ச்சல் இது போட்டு பிறகு மறந்துடுவோம். அல்லாட்டி நீங்கள் உடனே நோட் பண்ணி வைக்கணும். அப்போ மறந்தால் நீங்கள் அதில் போய் திருப்பி பார்த்துக்கொள்ளலாம். அப்போ நான் இப்போ மேலால் பார்த்தேன்னா நீங்கள் செய்து இன்னும் உங்களெல்லாம் படிப்பிச்சாலையும் பாவிச்சு ஒரு காய்ச்சி இதுவரை ஒன்றும் செய்யாத ஆக்கள் செய்து கொஞ்சம் பாவிச்சு பாருங்க. பாவிச்சா தான் உங்களுக்கு கூட இதான். மற்ற பேர்கள் இதில் நீங்கள் அந்த ரோன்னு சொன்னால் ரோ பண்ணோக்குள்ள இங்கே வேறுங்க ரூலர் கூட இருக்குது. இங்கே ரூலரை அளவுகள் பார்த்துக்கு நாங்கள் ரோணுமெண்டா இந்த ரூலரை பயன்படுத்தலாம். அப்படி இதில் இருக்கிற ஆப்ஷன்களை நீங்களே கிளிக் பண்ணி பாருங்க. மற்றது இப்போ சில நேரங்களில் இங்கே பாருங்க மேத் இதெல்லாம் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் இருக்கும். சில நோட்டேஷன்கள் மேத்தமேட்டிக் நோட்டேஷன் அதுகளுக்கு நாங்கள் இதை போட்டுட்டு கையால் சில அடையாளங்களை பை என்று போடணுமெண்டா பை என்று இதில் போடலாம். அப்படி நிறைய இருக்குது பவர் பாயிண்டில் பார்த்து அனிமேஷன் அதுகளை போயிட்டு ரெக்கார்டில் போய் எல்லாம் பண்ணலாம். மற்ற நீங்கள் டைம் பண்ணலாம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவானி வந்து ஒவ்வொரு ஸ்லைட்டுக்கு வந்து டைம் பண்ணி போட்டிருக்கிறா. தேவையான அளவு மக்கள் படிக்கத்தக்கதை படங்களை பார்க்கத்தக்கதை. அப்போ டைமிங் எல்லாம் நீங்கள் செய்யலாம். சரிதானே? டிசைன் பண்ணோக்குள்ளேயே நாங்கள் இந்த ரெக்கார்ட் எல்லாம் வந்து அதில் ஒன்றே நீங்கள் டைமிங் வரணும். இதில் வச்சுட்டு அனிமேஷன் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் டைமிங் கொடுக்கலாம். இதில் பேச்சுகளுக்கும் கொடுக்கலாம். ஒரு இந்த ஆக்ஷனுக்கு ஒரு இப்போ இந்த படம் பாடுறதுக்கு நான் ஒரு ஆக்ஷனை கொடுத்துட்டு இப்படி கண்டு போட்டுட்டு அதுக்கு நீங்கள் இந்த டைமை கொடுக்கலாம். சரியா? இப்படி கொடுத்து போட்டு நீங்கள் விட்டால் இப்போ வந்து அந்த டைமிங் வந்து ஒரு நேரத்துக்கு பிறகு டிலே பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். இதில் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் கேள்விகள் பதில் பார்க்கவும் இல்லை. நாங்கள் கூட பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் இல்லாட்டி திருப்பி என்னத்தையும் சொல்லணுமெண்டா நீங்கள் கேளுங்க. கேட்டால் நாங்கள் தானே இப்போ பவர் பாயிண்டில் நாங்கள் சில டிப்ஸுகளை பார்த்தோம். அடுத்த வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். சில டிப்ஸுகளும் கிட்ட சொல்லி கொண்டு போகிறேன். ஏனென்றால் நாளாந்தம் தேவையான கம்ப்யூட்டரை நீங்கள் பாவிக்க தேவையான விடயங்கள். இப்போ நாங்கள் சில நேரங்களில் இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டு இருக்கோக்குள்ள எல்லாமே ஸ்டக்காக போயிடும். இல்லாட்டி ஏதாவது வைரஸ் மாதிரி ஏதாவது ஒரு பேஜுக்கு போயிட்டோம் அந்த மெசேஜ்கள் வந்தோன்றிருக்கு. உடனே நீங்கள்
கம்ப்யூட்டரை நிப்பாட்டி வரணுமெண்டோக்க நாங்கள் முதல் பொதுவாக வந்து பாவிக்கிறது சட்டவனுக்கு போவோம், அல்லாட்டி கம்ப்யூட்டர்கிட்ட கண்டு பவரை அமர்த்தி நிப்பாட்ட பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் அந்த தானே வந்து ஒருக்கா நாங்கள் பாவிச்சுட்டு திருப்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணவும் அந்த ரீஸ்டோர் மாதிரி திருப்பி வரக்கூடிய சான்ஸ்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பொதுவாக சொல்லினா இப்போ இந்த டிப்ஸை நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்க. அதாவது இருந்தால் போல கம்ப்யூட்டரை நிறுத்தணும், ஏதாவது மெசேஜ்கள் வந்துட்டது நான் திருப்பி அது இல்லாமல் வேற பண்ணணும்னு சொல்லவில்லை. நீங்கள் ஷட்டவுனுக்கு போய் ஷட்டவுன் பண்ணாமல் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லிடணும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணா எனக்கு ஆப்ஷன் வரும், ரீஸ்டார்ட் ஷட்டவுன் வருது தானே ரெண்டும். பொதுவாக நாங்கள் ஷட்டவுன் பண்ணுவோம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் நிப்பாட்டுவோம். இப்போ நான் கூட சில நேரம் அப்படி தான் சொல்லியிருப்பேன், முறை நம்ம இருந்தால் உடனே நிப்பாட்டுங்க ஷட்டவுன் பண்ணுங்க, அப்படி தான் நாங்கள் பொதுவாக காலங்காலமே பாவிச்சு கொண்டு வர்றது. ஆனால் இப்போ சொல்லினா ஷட்டவுன் பண்ணாமல் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த முந்தினது எல்லாம் வந்து திரும்ப வராது, அது எல்லாத்தையும் அது இல்லாமல் பண்ணி கொண்டு வரும். சும்மா என்ன பொதுவாக சேஃப்டிக்காக இருந்தால் போல கம்ப்யூட்டர் ஆஃப் போச்சுண்டா அல்ல அதுகளுக்காக அந்த கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணவங்க அந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் வந்து இருக்கிறபடியா நீங்கள் இப்போ கம்ப்யூட்டரை நிப்பாட்டி இல்லாட்டி ஷட் டவுன் பண்ணி கொண்டு திரும்பி துவங்கினாலும் அந்த முதல் வந்ததுகள் அங்கே திரும்பி வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்ணால் ரீஸ்டார்ட் வந்து எப்பயும் வந்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துடும். அப்போ எப்பயும் அப்படியான நேரங்களில் ரீஸ்டார்ட் பண்ணணும். மற்ற இன்னும் ஒன்று இருந்தால் போல ஒரு ப்ரோக்ராம் ஓடிக்கொண்டே இருக்குது, அப்போ ஸ்டக்காக இருக்குது, கண்ணீரம் எடுக்குது, அந்த ப்ரோக்ராமை நீங்கள் நிப்பாட்டணும் என்றால் நீங்கள் இப்போ இதனால் டிப்ஸை இந்த கம்ப்யூட்டரை பாவிக்கோங்க. நாளாந்தம் உங்களுக்கு தேவையான சில விடயங்கள் நீங்கள் ஒரு செய்து பார்த்துட்டு அதை மறந்துடுவீங்கன்னா நோட் பண்ணி வைக்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், திடீரென்று கம்ப்யூட்டரை நிப்பாட்டணும், அதில் வந்த மெசேஜில் வந்துட்டு அதில் ஒரு வைரஸ் சைட்டுக்கு போயிட்டு அப்படி இப்படின்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்க, ஷட் டவுன் பண்ணாமல். அடுத்தது சரியா ரீஸ்டார்ட் பண்ணுங்க, ஷட் டவுன் பண்ணாமல். என்ன ஒன்று சொல்ல யோசிச்சேன். ஓகே, ஓகே. என்ன ஒன்று நீங்கள் ப்ரோக்ராமா அதான் நான் சொல்லுவேன், ஒரு ப்ரோக்ராமை பாவிச்சு ஓடிக்கொண்டிருக்குது, அந்த சைட்டை அந்த அந்த இணையதளத்தை இந்த எல்லாத்தையும் நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற அந்த ப்ரோக்ராம் ஸ்டக்காக போயிட்டுது, இல்லாட்டி ஓடிக்கொண்டிருக்குது, ஒன்று நடக்குது இல்லை என்று சொன்னால் அந்த ப்ரோக்ராமை நிப்பாட்டணும், இல்லாட்டி அந்த சைட்டை அந்த ப்ரௌஸ் பண்ணி கொண்டிருக்கிற சைட்டை நிப்பாட்டணும். அப்படியான நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம், டாஸ்க் பாருக்கு போவோம். டாஸ்க் பார்ன்னு சொல்லி அந்த அதாவது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்டர்னேட் டிலீட், கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும், கண்ட்ரோல் பட்டன் சிடிஆர்எல் என்று இருக்கும், கண்ட்ரோல் பட்டன் ஆல்டர்னேட் என்று இருக்குது, ஏஎல்டி என்று இருக்குது ஒரு பட்டன், டிலீட் பட்டனும் தெரியும். நீங்கள் இந்த கண்ட்ரோல் ஆல்டர்னேட் டிலீட் இந்த மூண்டையும் வந்து நீங்கள் இப்போ அமர்த்தினீங்கன்னா இப்போ இப்படி வரும். சரியோ, இப்படி வேறக்க நீங்கள் போய் இந்த டாஸ்க் மேனேஜருக்கு போனீங்கன்னா ரைட், இந்த டாஸ்க் மேனேஜர் இங்கே வந்து இப்படி காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இது ஓடிக்கொண்டிருக்குன்னு வரும். இப்போ நீங்கள் இதில் கூகுள் குரோமில் போய் அதை கிளிக் பண்ணி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணோன்னே இங்கே மேலே என் டாஸ்க்ன்னு வரும். சரியா, அதை பெருமிச்சு காட்டுறேன். சரியா, அப்போ இதை நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா உடனே இங்கே என் டாஸ்க்ன்னு வரும், அதை கிளிக் பண்ணி நிப்பாட்டலாம். இதில் வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ரோக்ராம் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் ஜூமில் நிற்கிறோம், இதை அமர்த்தி விட்டோம்னா ஜூமிலேயே வழியில் போயிடுவோம். அப்போ வேறு டாஸ்க் மேனேஜர் என்ற ப்ரோக்ராம் பாவிக்கிறோம். ஸ்கைப் ஓடிக்கொண்டிருக்குது, அது பேக்ரவுண்டில் பொதுவாக இருக்கிறது, ஆனால் அது ஓடையில் நிற்குது, அந்த பின்னுக்கு நிற்குது. ஓகே, கூகுள் குரோமில் நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கோம். சரியா, அப்போ இதுகள் எல்லாம் வந்து இதுகளை டக்குன்னு நீங்கள் அந்த ஸ்டக்கான ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும், என்ன ப்ரோக்ராமில் நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கிறீங்க, உடனே நீங்கள் அதில் போயிட்டு
எண்ட் எண்ட் டாஸ்கை அமர்த்தி நீங்கள் நிப்பாட்டலாம். சரியா? சரியா? அப்போ கண்ட்ரோல் ஆல்டர்னேட் டிலீட் அமர்த்தி அந்த டாஸ்க் மேனேஜருக்கு போயிட்டு அந்த டாஸ்க் மேனேஜரில் நீங்கள் நிப்பாட்ட வேண்டிய இதை ஹைலைட் பண்ணி போட்டு என் டாஸ்க் கண்டு போட்டிங்கன்னா உடனே அந்த ப்ரோக்ராம் நின்றுடும். உங்களுக்கு அனைவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடும். தெரியாட்டி இப்போ இது ஒரு அடுத்த டிப்ஸ் நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்க. அடுத்தது என்ன ஒரு சில சில டிப்ஸுகளை தந்துட்டு நான் போகிறேன். அதில் ஃபியூச்சரில் இனிமேல் கூட இந்த செக்யூரிட்டி சம்மந்தமான டிப்ஸுகளும் நான் பார்த்து எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கதைக்க போகிறேன். ஏன்னா இப்போ எங்களுக்கு அந்த செக்யூரிட்டி விஷயம் வந்து கூடி பிரச்சனையாக வந்து கொண்டு இருக்குது. அதனுடைய சில டிப்ஸுகள் வந்து அதுக்கு எப்படி அந்த பிரச்சனைகள்லேருந்து முடிஞ்ச அளவு நாங்கள் சேஃபாக இருக்கிறதுக்காக சில டிப்ஸுகளை சொல்லுவோம். ஒரு நிமிஷம், அந்த பிள்ளையோட பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் கம்ப்யூட்டர்ல போடுற விதம் பிறருக்கா சொல்லித்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ அதுகள் வந்து ஒரு வழி வந்து இதுலேயும் இருக்கும் அந்த பேரண்ட் கண்ட்ரோல். நான் வேறு இதுகளும் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நான் பிறகு கதைக்கிறேன். நீங்கள் இந்த செட்டிங்கில் போங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த செட்டிங் கண்ட்ரோல் பண்ண நான் முந்தையும் கலைச்சிருக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் கிடைக்கல. இப்போ நீங்கள் இங்கே பாருங்க, கீழே வந்து இந்த விண்டோ கீ இருக்குது. விண்டோ கீ அமர்த்தினோடனே உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து இருக்கும். இந்த செட்டிங் பழைய வேர்ஷன் பாவிக்கிறீங்கண்டா, இப்போ விண்டோஸ் 7 பாவிக்கிறீங்கண்டா கண்ட்ரோல் பேனல் இருக்கும். அப்போ இந்த கண்ட்ரோல் பேனலில் கிளிக் பண்ணினா அங்கே வந்து சில செட்டிங்குகள் இருக்குது. ஒரு மானிட்டர்கள் செட் பண்ணுறது அப்படி எல்லாம் இருக்குது. நான் இந்த மானிட்டர்கள் செட் பண்ணுறதுல கூட நான் பிறகு உங்களுக்கு கூட இதுகளை இதன்னுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போனால் உங்களுக்கு சிஸ்டம் வந்து இருக்கும். சரியா? இந்த சிஸ்டத்தில் போனால் இங்கே தான் நீங்கள் எனக்கு இப்போ இருந்தால் போல இப்போ நான் தொடங்க சொன்ன சவுண்டை கொஞ்சம் குறைவாக வருதுண்டு. அப்போ நான் என்ன செய்தேன், இந்த சிஸ்டத்துக்கு போயிட்டு இந்த சவுண்டுக்கு போனேன். இப்போ இந்த சவுண்டுக்கு போனோடனே இங்கே பாருங்க, இங்கே வந்து இன்புட் வந்துட்டு இங்கே மைக்ரோஃபோன் வரும். அப்போ நாங்கள் இந்த மைக்ரோஃபோனுக்கு போய் பார்க்கலாம் இது ஃபுல்லில் இருக்கா, இன்புட் வால்யூம் ஃபுல்லில் இருக்காண்டா. அப்போ இங்கே ஃபுல்லில் இருக்குது. இது குறைஞ்சிருந்தாண்டா நாங்கள் கதைக்கிறது கேட்காது. சரியா? அது மட்டும் இல்லை, இப்போ மைக்ரோஃபோன் உங்களுக்கு இருக்கோக்குள்ள உங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் டெஸ்ட்ன்னு சொல்லி நீங்கள் கலைக்க அதை ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணி காட்டும். அப்போ அப்படி ஒரு டெஸ்ட்டை இங்கே செய்யலாம். அப்போ இப்படி இந்த சில நேரங்களில் இப்படியான பிரச்சனைகள் வர நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், சிஸ்டத்துக்கு வந்து இந்த விண்டோ கீ அமர்த்தி செட்டிங்குக்கு போய் அதை கிளிக் பண்ணோடனே பிறகு சிஸ்டத்துக்கு போய் அதில் வந்து சவுண்ட் அண்டு இருக்கும். அந்த சவுண்டை கிளிக் பண்ணோன்னே சவுண்ட் சம்மந்தப்பட்ட செட்டிங் எல்லாம் இங்கே வேறு. சரியா? இப்போ நாங்கள் இது வந்து மைக்ரோஃபோனுக்கு பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ நான் திருப்பி இந்த போனால் இங்கே வந்து ஸ்பீக்கருக்கும் இருக்கு. அப்போ ஸ்பீக்கர்லேயும் வந்து பாருங்க, ஸ்பீக்கர்லேயும் வந்து நீங்கள் வால்யூமை அது பொதுவாக கீழே இந்த இதை அமர்த்தி கீழே இருக்கிற ஸ்பீக்கர் பட்டனை அமர்த்தியும் கூட்டலாம், இப்படியும் கூட்டலாம். சரி, உங்களுக்கு 2 லெஃப்ட் ரைட் கொடுத்து வேறு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் பாவிச்சிருந்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட்டுகளையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய எல்லாம் செய்யலாம். அப்போ இந்த சிஸ்டத்தில் போய் நீங்கள் இப்படியான வேலைகள் செய்யலாம். இப்போ பிரிண்டர்கள் போகிறது, ஸ்டோரேஜ். இப்போ பாருங்க, இதில் போயிட்டு ஸ்டோரேஜுக்கு போகலாம். ஸ்டோரேஜுக்கு போனால் உங்களுக்கு பாருங்க, இப்போ இதில் வந்து என்னென்ன ஃபைல்கள் இருக்குண்டு இருக்கு. நான் சொன்னேன், அந்த டெம்பரரி ஃபைல்கள் வந்து நீங்கள் அடிக்கடி டிலீட் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த டெம்பரரி ஃபைல் எவ்வளவு இருக்குது இங்கே பாருங்க. இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு அழைச்சி கொண்டு போகவே இங்கே வந்து 73.6 GB வந்து இங்கே டெம்பரரி ஃபைல் வந்து இங்கே இருக்குது. இது ஒன்றுமே தேவையில்லாத ஃபைல்கள், இதை நீங்கள் அழிக்கலாம். சரியா? அப்போ இந்த டெம்பரரி ஃபைல்களை அழிக்கிறதுக்கு நீங்கள் இதில் போய் இதை கிளிக் பண்ணி கூட அழிக்கலாம். சரியா? அப்போ ஸ்டோரேஜை போனாங்க. ஸ்டோரேஜ்லேயும் இப்போ பாருங்க, உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இவ்வளோ தான் ஃப்ரீயாக இருக்குது, இவ்வளோ பாவிச்சாச்சு. இப்போ 237 GB
22.2 GB தான் இப்போ இந்த கம்ப்யூட்டரில் ஃப்ரீயாக இருக்குது. சரி, இதில் வந்து ப்ரோக்ராம்கள் வந்து 31.5 GB எடுத்திருக்கு. டெஸ்க்டாப்பில் வந்து இவ்வளவு இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் ஃபைலில் இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பிறகு மெட்டரையும் காட்ட சொன்னால் அது இன்னும் கூட காட்டும். டெம்பரரி ஃபைல்ஸ், பிறகு சிஸ்டம் அண்ட் ரிசர்வ், டெஸ்க்டாப், இப்படி எல்லாம் இருக்குது. சரியா, அப்புறம் நாங்கள் போவோம் வேறு என்னென்ன ஆப்ஷன்கள் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இதில் வந்து இந்த நான் பேரண்ட் கண்ட்ரோலும் இருக்கும், அங்கே இடத்துல இருக்குன்னு காட்டுறோம். அப்போ அப்புறம் இங்கே டிஸ்பிளேக்கு போனீங்கன்னா இதில் போனால் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற செட் வந்து ரெசல்யூஷன் அதுகளை மாற்றுறது அப்படி. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு மானிட்டரை ஆட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீனை நீங்கள் உங்களோட லேப்டாப் ஆகிக்கிறீங்கன்னா லேப்டாப்புக்கு இப்போ எல்லாம் அந்த HTML கேபிள்களால் இன்னொரு மானிட்டரையும் நீங்கள் வச்சு போட்டு வச்சிருக்கலாம். போட்டு வச்சுருந்தா அதை வந்து நீங்கள் இதுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சும்மா உங்களுக்கு பாடுறதுக்காக எப்படி இங்கே பெருதண்டதுக்காக நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு மற்ற மானிட்டரை பார்க்க மாட்டீங்க, ஆனால் ஸ்க்ரீனில் 2 மானிட்டர் காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டரை நானோட இன்னொரு மானிட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் டிஸ்பிளேக்கு போய் பாருங்க, இந்த டிஸ்பிளேல பாருங்க 1 and 2 இருக்குது. சரியா, இப்போ 1ம் 2ம் வந்து இப்போ இங்கே காட்டி இருக்கு. ரைட், 2 மானிட்டரை நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 1 to 2 கூட நீங்கள் இப்போ நான் இப்போ போட்டிருக்கிற செட்டிங் வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே. இங்கே பாருங்க, டூப்ளிகேட் டிஸ்பிளே. ஆனால் அதுக்கு பதில் எக்ஸ்டெண்ட் போட்டிங்கன்னா என்ன செய்யலாம்டா, நீங்கள் வந்து இன்னும் கூட கன்வீனியண்டாக பயன்படுத்தலாம் கம்ப்யூட்டர். அதாவது நீங்கள் லேப்டாப்பில் சிலதுகளை வச்சுக்கொண்டு சிலதுகளை அங்கே ஒன்றே வச்சு ஒர்க் பண்ணலாம். இந்த டூப்ளிகேட்டா இங்கே என்ன வருதோ அதுதான் இந்த பெரிய மானிட்டர்லேயும் வரும். சரியோ, இதை நீங்கள் இங்கே மாற்றினீங்களா, டூப்ளிகேட்டுக்கு போயிட்டு எக்ஸ்டெண்ட் டிஸ்பிளேஸ் போட்டீங்கள் என்றால் அது நடக்கும். இங்கே சிலதையும் அங்கே சிலதையும் வச்சுக்கொண்டு நீங்கள் வேலை செய்யலாம். மனைவி பார்த்துட்டீங்கன்னா கூட ஆக்களிப்பு எல்லாம் ஒரு சில வேலை செய்யக்குள்ள டைம் லேப்டாப்போட இன்னொரு மானிட்டரும் பாவிக்கணும். ஒன்று மட்டும் இல்லை, ரெண்டு மானிட்டர் கூட பாவிக்கணும். அது இப்போ என்னென்னா கணக்க ப்ரோக்ராமரோட ஒர்க் பண்ணக்குள்ள சிலதை அங்கே வச்சுக்கொண்டு இங்கே வச்சுக்கொண்டு வேலை செய்கிறதுக்காக அந்த வசதியெல்லாம் இப்போ இருக்குது. அதுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த இடத்துல வந்து தான், இந்த டிஸ்பிளேயில் வந்து தான் இந்த செட்டிங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. இங்கே பாருங்க இருக்கிற மல்டிபிள் டிஸ்பிளே என்றெல்லாம் இருக்குது. பிறகு இந்த பிரைட்னஸ் அதுகள் எல்லாத்தையும் இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சரியா, அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இடம். கம்ப்யூட்டர் பாவிச்சு கொண்டு போகக்குள்ள அன்றாடம் வெவ்வேறு விதமான செட்டிங்கள் அப்படி இப்படி எல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த விண்டோ கீ அமர்த்தி செட்டிங்ஸுக்கு போய் அங்கே செட்டிங்ஸில் வெவ்வேறு தலைப்புகளில் இருக்கிற செட்டிங்களுக்கு போகணும். சரியா, இப்போ அடுத்த வந்து இப்போ நான் 2 மானிட்டரை பாவிச்சு கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இப்போ சில நேரங்களில் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து இந்த டேட் அண்ட் டைம் பிளேயாக காட்டும். அதான் அந்த டேட் அண்ட் டைம் பிளேயாக காட்டிச்சுன்னா சில நேரங்களில் இப்போ இன்டர்நெட் கூட ப்ரௌஸ் பண்ண இல்லாமல் போயிடும். அப்போ அதுக்கு நீங்கள் விண்டோ கீக்கு போயிட்டு செட்டிங்குக்கு போயிட்டு டைம் அண்ட் லாங்குவேஜுக்கு போயிட்டு இதில் போய் நீங்கள் டேட் அண்ட் டைம் வந்துட்டு இங்கே போய் நீங்கள் இந்த நேரத்தை மாற்றலாம். சரியா, டேட்டுகள் இதுகள் எல்லாத்தையும் இங்கே நீங்கள் வச்சு மாற்றலாம்.
சரியா? அப்ப அதுக்கும் கூட நீங்கள் இந்த செட்டிங்கு தான் போவீங்க. அது மட்டும் இல்லை, லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ்கள் செட் பண்ணலாம். மற்றது நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் செய்யக்குள்ள இங்கே பாருங்க, டைப்பிங் செய்யக்குள்ள இதில் ஆட்டோ கரெக்ஷன்கள் அந்த செட்டிங்களை கூட நீங்கள் இங்கே செய்து வைக்கலாம். வாய்ஸ் டைப்பிங்களுக்கு கூடிய என்ன லாங்குவேஜ் இங்கேயும் செய்யலாம். அது இங்கே செய்யணுமெண்டு இல்லை, அங்கேயே நீங்கள் செய்து சரி. இங்கே ஸ்பீச்சுக்கு போயிட்டு அதில் ஸ்பீச்சுக்கு போனீங்கன்னா அதில் சில செட்டுகள் இருக்குது. லிசன் டு வாய்ஸ் சாம்பிள் அப்படி எனக்கு இருக்குது. மற்றது அக்சசிபிலிட்டி. இந்த அக்சசிபிலிட்டியில் இப்போ உங்களோட கண்ணுங்களுக்கு தக்க மாதிரி நீங்கள் எழுத்துக்களை பெருசாக வச்சு அப்படியான எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கே செய்வீங்க. ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி இதில் பார்த்தா உங்களோட விண்டோ செக்யூரிட்டிகள் அதுகள் சம்பந்தமான இதுகள் இதில் பேரண்ட் கண்ட்ரோல் இருக்க வேண்டும். search permission இதெல்லாம் நீங்கள் போய் செய்யலாம். சர்ச் பர்மிஷன் அதெல்லாம் செய்து வைக்கலாம். செய்தது பேரண்ட் கண்ட்ரோலும் இருக்கும். ஓகே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கட்டாயம் இருக்கும், இதில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், வேறு வழியாலும் இருக்கும். நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம இதை பார்க்கலாம். பேரண்ட் சர்ச் பண்ணி பாருங்க. இது ஒன்றும் காட்டையில் பார்ப்பேன். நான் இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அப்போ இந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் கண்ட்ரோல் பேனல் அதே மாதிரி நீங்கள் இப்போ பாருங்க, ப்ளூடூத் அண்ட் டிவைசஸ். நீங்கள் வேறு டிவைஸுகளை கனெக்ட் பண்ணுற நேரங்களில் பிரிண்டர், கேமரா இதுகள் எல்லாம் இதுக்குள்ளே போய் தான் நீங்கள் பார்க்கணும். இதில் போய் பிரிண்டரை பார்த்தீங்கன்னா என்ன பிரிண்டர்கள் செட் பண்ணியிருக்கு, அந்த பிரிண்டருக்குரிய செட்டிங்கள் இங்கே போய் பார்த்தா அதில் போய் செட். சரியா? இப்போ இந்த டிப்ஸ்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை விட உங்களுக்கு வேறு சில டிப்ஸ் ஒன்று சொல்லுவேன். ஏன்னா இதன் முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் இந்த கூகுள் சர்ச் செய்கிறோம் தானே. இப்போ கூகுள் சர்ச் கூகுளுக்கு போயிட்டு இந்த கூகுள் சர்ச் செய்கிறதுலேயே நிறைய விஷயங்கள் படிக்க இருக்கு. சரியா? இந்த கூகுள் இதில் சர்ச் பண்ணல சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் குயிக் ஹைட் கூட எடுக்கலாம். சரியா? அது என்னென்னா நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள எந்த விதமான ஆப்ரேட்டர்களை போட்டு கூட நுணுக்கமாக உங்களோட சர்ச்சை செய்யலாம். இதை பற்றி வீடியோக்கள் கூட நீங்கள் இருக்கக்கூடும், நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் குயிக் ஹைட் PDF இருக்குது. இல்லாட்டி நாங்கள் கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போ நாங்கள் இந்த கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ்ன்றதை நீங்கள் எல்லாரும் கூட அறிஞ்சு அதை பயன்படுத்த கொஞ்சம் தெரிஞ்சாலே நிறைய டைமை சேவ் பண்ணலாம். நிறைய இப்போ இந்த ஒரு பிரச்சனை, இந்த கூகுளுக்கு போயிட்டு சர்ச் பண்ணவங்கள எல்லாம் குப்பையாக வருது. அதில் இருந்து தெரிஞ்சு சரியாக தேவையான விஷயங்களை எல்லாம் சர்ச் பண்ணி எடுக்கிற எல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது போவோம். அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸை பாவிச்சு நுணுக்கமாக உங்களுக்கு தெரியும். இந்த கூகுள் சர்ச் எல்லாம் என்ன ஒரு டேட்டா பேஸில் இருந்து போய் நீங்கள் கேட்குற இதை எடுத்துக்கொண்டு வரணும். அப்போ கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் என்ன, அவே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இப்போ ஓர் இருக்குது, அரவுண்ட் இருக்குது. அல்லாட்டி நீங்கள்
சும்மா ஒரு வேர்டை போட்டு சர்ச் பண்ணாமல் இன்வெர்டர் கமாண்டில் போட்டு சர்ச் பண்ணுங்க கொண்டு இருக்கு. இப்படி எல்லாம் இந்த ஆப்ரேட்டர்ஸ்கள் இருக்குது. அப்போ இந்த கூகுள் சர்ச்சில் நீங்கள் கூட அதாவது வடிகட்டி நுணுக்கமாக வடிகட்டி தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்றதுக்கு பாவிக்கப்படுற சில குறியீட்டு சொல்லுகள் இதைத்தான் நாங்கள் ஆப்ரேட்டர்ஸ் என்று சொல்கிறோம். சரியா? அதில் நீங்கள் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் என்று சொல்லி மேத்தமேட்டிக்ஸில் எல்லாம் கழிச்சிருப்பினோம். பூலியன் என்று சொல்றது ஓர் அண்ட் இது எல்லாத்தையும் சொல்றது பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் என்று. அதுகளை கூட நீங்கள் அவையே இங்கே கேள்விகள் கேட்டு போடணும். ப்ளஸ் கூகுள் ஸ்டில் யூஸ் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ அதுக்கு சொல்லினோம் என்னென்றால் கூகுள் வந்து பூலியன் ஆப்ரேட்டரை இப்போ பாவிக்கிறத நிறுத்திட்டோம். அப்போ அதுக்கு பதிலாக அதை சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் என்று வச்சிருக்கிறேன். அப்போ அந்த கூகுளுக்கே உரிய சர்ச் ஆப்ரேட்டரை போட்டு தான் நீங்கள் சர்ச் பண்ண வேணும். மற்றது எத்தனை விதமான சர்ச்சுகள் இல்லை டிரான்சாக்ஷனல் சர்ச் நெவிகேஷனல் அப்படியெல்லாம் இருக்க கூட கூடாது. அது உங்களுக்கு பெருசாக தேவையில்லை. இப்போ நான் எங்களுக்கு முக்கியமாக என்னென்றால் சர்ச் ஆப்ரேட்டர்ஸை பற்றி அறிகிறது தான் இப்போ எங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் அதில் கூட அந்த செஞ்சு பாருங்க. இதில் கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, லிஸ்டாகவே இருக்குது, பிடிஎஃபாக இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த கூகுளுக்கு போனோடனே இங்கே வந்து இதில் வந்து இங்கே பாருங்க டூல்ஸ் வந்து வரும் இல்லை. இந்த டூல்ஸில் வந்து நீங்கள் இதுலேயும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள போடலாம். என்ன சில நாட்டு வேணுமென்று போடலாம், இல்லாட்டி சில காலத்தை போடலாம், சில ரைட். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சர்ச் பண்ணக்குள்ள ஆல் ரிசல்ட்ஸ் என்று போடாமல் பர்பட்டீம் என்று போடலாம். சரியா? இந்த பர்பட்டீமெண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் இதில் போய் ஒன்றை சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள இப்போ நாங்கள் போடுவோம் தமிழ் நியூஸ் என்று போட்டோம்னா ரைட். பர்பட்டீமில் போட்டுட்டு அதை நாங்கள் சர்ச் பண்ணக்குள்ள வேற கலப்பு இல்லாமல் அந்த தமிழ் செய்திகள் மட்டுமே கூட வாரதுக்கான இது இருக்கு. அந்த குப்பையால் நீங்கள் தேவையில்லாத நீங்கள் என்னத்தை கேட்குறீங்களோ அதை தவிர்த்து வேற கணக்கவும் இப்போ சர்ச்சில் வார ஒரு குழப்பம் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த கூகுளில் போய் இந்த டூல்ஸில் கிளிக் பண்ணி போட்டு பர்பட்டீமில் வச்சு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்க. சரியா? ஆல் ரிசல்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணாமல் பர்பட்டீமில் வச்சுட்டு சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வரும். சரியா? அடுத்தது என்னொன்று செய்யலாம். இப்போ நீங்கள் இன்வெர்டர் கமாண்டை போடலாம். சரியா? சிபிஎஸ் என்ன ஸ்பெல்லிங்? சரியா? சிபிஎஸ் ஐ என்ன சிஆர்சிபிஎஸ். இதை வந்து நான் இப்போ இன்வெர்டர் கமாண்டை போடுறேன். இன்வெர்டர் கமாண்டை போட்டு சர்ச் பண்ணுறதும் கூட ஸ்பெசிஃபிக்காக வரும். சரியா? அந்த வேர்டு அந்த சிப்பி என்ற வேர்டில் வர சைட்டுகளை மட்டும் கொண்டு வரும். சரியா? நான் இப்போ தமிழ்ல என்னக்கா நீங்கள் தமிழில் போய் கூகுளில் இன்புட்டில் போய் பண்ணி டைப் பண்ணி போகலாம். அப்போ இப்போ நீங்கள் இன்வெர்டர் கமாண்டில் போட்டால் வரும். மற்றது இந்த வேர்பட்டீமில் போட்டு செக் பண்ணுங்க. மற்றது வேறு இதுகள் எல்லாம் இருக்குது, ஓர் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது, நிறைய ஆப்ரேட்டர்ஸ். நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதுகளை கொஞ்சம் பாருங்க, எல்லாத்தையும் உண்டாச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அடுத்து அரவுண்ட் என்ற சொல்லையும் பாவிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சொல்லை போட்டுட்டு வந்து இங்கால கேபிட்டலில் போடுவோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து கேபிட்டல்லாம் போடுறது. அரவுண்ட் 5 வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ அது என்ன செய்யுமெண்டா அந்த 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 சொல் வந்து
அந்த சொல்லுகள் தமிழ் நியூஸ் என்று சொன்னா இந்த 2 சொல்லுக்கும் இடையில இடையில ஒரு 5 சொல்லுகள் வேற சொல்லுகள் வந்திருக்கலாம். அப்படி அப்ப தனியா ஸ்பெசிஃபிக்கா இல்லாம கொஞ்சம் கலந்து வாரதுக்கு அப்படி மிக்ஸ் பண்ணி எல்லாம் பாவிக்கிறேன். அப்ப நீங்கள் இந்த கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் அல்ல பிடிஎஃப் கூட கிடக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இங்க இதை பார்ப்போம். ரைட், இங்கே வேறுங்க கூகுள் ஆப்ரேட்டர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா சிலதுகளை பாவிக்கலாம். இதில் இங்கே வேறுங்க இதுதான் சரி. இப்போ நான் என்னொண்டா உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஆப்ரேட்டர்ஸ் இதில் வார இந்த ஆப்ரேட்டர்ஸ்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் படிக்கலாம். கூட ஆப்ரேட்டர்ஸ்கள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ரேட்டர்ஸ், உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூடியூபில் நல்ல யோசனமானது. அதை நான் இங்கே பாருங்க, சைட் கோலன் பிறகு நீங்கள் அந்த சைட்டில் போடுறது. சரியா? அப்படி போட்டால் என்ன இதுன்னு சொல்லி இப்போ நான் இப்போ ஒரு யூடியூப்புக்கு போகிறேன். யூடியூப்புக்கு போயிட்டு ஓகே, நான் இப்போ யூடியூப்புக்கு போகிறேன். இந்த யூடியூப்ல ஓகே, யூடியூப்ல இப்ப நீங்கள் தமிழ் சாங்ஸ் சரியா, அது சைட் கோலன் ரைட், சைட் கோலன் என்ன சொன்னா youtube.com, சைட் கோலன் youtube.com. நீங்க கூகுள்லயே செய்யலாம். இங்க நான் யூடியூப் போடுறபடியா அங்கேயே செய்யலாம். நான் இங்க வந்துட்டேன். ஓகே, இப்ப இப்படி அந்த சைட் கோலன் youtube.com தமிழ் சாங்ஸ் என்று போட்டேன். இப்ப நான் இதை கொண்டே கூகுள்ல போடுறேன். இப்படி கூகுள்லயே நீங்கள் 2 தமிழ் சாங் சைட் கோலன் youtube.com என்று போட்டீங்கன்னா தனியா தமிழ் சாங்குகள் உள்ள தமிழ் சாங் என்ற இதுக்குள்ள வர எல்லா இதுவும் வரும். சரியா? இப்படி இது ஒரு கூகுள் ஆப்ரேட்டர் ரைட், கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர். அப்படி ஒரு ஆப்ரேட்டரை நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். இப்ப நான் கூகுளுக்கு போயிட்டு கூகுளில் வச்சுக்கொண்டு நான் இந்த ரவுண்ட் ஆப்ரேட்டரை பற்றி படிப்பேன். ரைட், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரவுண்ட் ஆப்ரேட்டர் அரவுண்ட் கூகுள் ஆப்ரேட்டர் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இங்கே வேறு இதில் வந்துடுது கூகுள் ஆப்ரேட்டர் அரவுண்ட். இப்போ இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்படி நீங்கள் இந்த அரவுண்டை பற்றி சொன்னால் இங்கே வந்துடுது சார், அதை பற்றி என்ன விளக்கம் என்று. இப்போ பாருங்க, கலிஃபோர்னியா என்று போட்டுட்டு அரவுண்ட் 15 அதை பிராக்கெட்டுக்கு கூட போடலாம், டெக்சாஸ் என்று போட்டால் இப்போ என்ன நடக்கும்னா இந்த கலிஃபோர்னியாவும் டெக்சாஸ்ன்றதும் ஒன்றா வரணுமென்று இல்லை. நீங்கள் சர்ச் பண்ண போகிற இடத்துல அந்த 2 சொல்லும் மேக்சிமம் 15 சொல்லுகளுக்கு இடையில கூட இடையால பிரிக்கப்பட்டு கூட வந்தாலும் உங்களுக்கு அதை கொண்டு வாங்கோ. இப்போ சில ஆர்டிக்கல்கள் சர்ச் பண்ணல. அப்போ கலிஃபோர்னியா அரவுண்ட் இப்படி போட்டு 15 அல்லது 10 அல்லது 5 டெக்சாஸ் என்று போட்டால், நீங்கள் கலிஃபோர்னியா டெக்சாஸ் என்று போட்டால் கலிஃபோர்னியா டெக்சாஸும் பக்கத்தில் இருக்கிறதான் அதை கொண்டு வரும். ஆனால் கலிஃபோர்னியா அரவுண்ட் 10 டெக்சாஸ்ண்டா ஒரு ஆர்டிக்கலில் கலிஃபோர்னியாவும் டெக்சாஸும் இருக்கு, இடையில வேறு என்ன வந்திருந்தாலும் அப்படியான ஆர்டிக்கலையும் அதை சர்ச் பண்ணி கொண்டு வரும், அந்த லிங்குகளை கொண்டு வரும். அப்போ இந்த அரவுண்ட்ன்றது ஒரு கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர். இப்படி நிறைய ஆப்ரேட்டர்கள் இருக்குது. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆப்ரேட்டர்களை பயன்படுத்துங்க. ஏனெண்டா இப்போ அந்த கூகுளில் சர்ச் பண்ணுறது இப்போ போக கூட நாங்கள் பாவிக்கிறோம். கூகுளில் தான் எல்லாத்துக்கும் போகிறோம், கூகுளில் விஷயத்தை தேடுறோம். ஆனால் அந்த அதில் கூட எங்களுக்கு இப்போ கூட நேரத்தை சேவ் பண்ண வேண்டி கிடக்கு. ஏன்னா நாங்கள் என்ன தேவைக்க
தேவையில்லை எல்லாம் வந்து எங்களோட நேரத்தை கீழ் பண்ணும், நேரத்தை வீணாக்குது. அப்போ என்ன செய்யணும்? நுட்பமாக தேடணும். எப்படி நுட்பமாக தேடுறது, எப்படி இன்டெலிஜென்ட்டாக கூகுளில் இருக்கிற விஷயங்களை தேடுறது, அதுகளுக்கு தான் இந்த கூகுள் ஆப்ரேட்டர், சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் மிகவும் பயனுள்ள உண்டா. இது தமிழில் கூட நீங்கள் அந்த தமிழில் சர்ச் பண்ணக்க கூட நீங்கள் அந்த வேர்டை இங்கிலீஷில் ரவுண்ட் போட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தமிழ் வாக்கு பாவிக்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஆப்ரேட்டர், கூகுள் இந்திய ஆப்ரேட்டரை. அப்போ இதில் வந்து ரவுண்ட் ஆப்ரேட்டர் இப்போ நாங்கள் இதில் பார்ப்போம். இப்போ வந்து சர்ச் பண்ணி பார்ப்போமா, ஏதாவது உண்டு. Tamils, right? Tamils, around. சும்மா பாய்வும் போடலாம், பிராக்கெட்டையும் போடலாம், அதில் பெரிய பிரச்சனை இல்லை. தமிழ் from 5 ஸ்ரீலங்கா இப்படி போட்டுட்டு சர்ச் பாரு. சரியோ? அது கூகுளுக்கு நிற்கிறாக்கும், இந்த சர்ச்சுக்குள்ள நிற்குது. Round 5 ஸ்ரீலங்கா அன்று போட்டுட்டு சர்ச் பாரு. ஓகே, அப்போ இப்போ வந்து சில சைட்டுகள் வருது. இங்கே வந்து தமிழ்ஸும் ஸ்ரீலங்காவும் இருக்குது. ஆனால் கட்டாயம் அடுத்தடுத்து வரணுமெண்டு இல்லை, இடையில வேற சொல்லும் கலந்து வரக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வருது. சரியா? அப்போ அரவுண்ட் அண்ட் ஆப்ரேட்டரை நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன ஒன்று இருக்கு பாருங்க, இன் யூஆர்எல் ஆப்ரேட்டர். ரைட், இன் யூஆர்எல் ஆப்ரேட்டர். அப்போ இது என்னென்றால், நீங்கள் சர்ச் பண்ண போறீங்க, அந்த வெப்சைட்டின் பேரில் அந்த சொல்லி இருக்கணும். இன் யூஆர்எல், யூஆர்எல் யூஆர்எல்ன்றது என்ன, இந்த வெப்சைட்டின் பேர். அப்போ நீங்கள் அந்த இன் யூஆர்எல்ல அந்த பேர் இருக்கணும் என்று தேடணும். அப்போ என்ன செய்வீங்க, இன் யூஆர்எல் கோலன் என்றுட்டு நீங்கள் ஒரு செல்ல போடலாம். சரியா? இப்போ நான் பார்ப்போம். இதில் வந்து in URL, right, என்றுட்டு தாமந்தி என்று போடுவோம். சரியா? இந்த இன் ஆப்ரேட்டர் கொஞ்சம் வித்தியாசம் என்றதை விட இன் டைட்டில் என்றும் இருக்குது. அது ஸ்மால் லெட்டர்ஸில் போடுறது இன் யூஆர்எல், கேபிட்டல் போடுற இல்லை. ஓகே, to find the pages containing அந்த word அல்லாட்டி அந்த present தான் அந்த கருத்து. ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இன் யூஆர்எல் என்று போட்டுட்டு ஸ்பேஸ் போட்டு கோலன் போட்டுட்டு அங்கால வேர்டை கொடுக்கணும் இருக்குது. நாங்கள் போட்டு பார்ப்போம். இதில் போட்டுட்டு கோலன் போட்டுட்டு அங்கால வேர்டை கொடுக்கணும். இப்படி கிடக்க ஓகே.
நீங்கள் இன்டைட்டில் எண்ணம் கொடுக்கலாம், இன்டைட்டில் எண்ணம் கொடுக்கலாம். அந்த அந்த டூல் அந்த இதுகள் அடுத்தடுத்து பாவிக்க அதில் ஏதோ கன்வின்ஸ் பண்ணது. ஆனால் இன் யூஆர்எல் ஆப்ரேட்டர் அதான் அந்த பர்பஸ். How to use in URL. எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வருது. என்னன்னு தெரியல, பார்ப்பேன். நான் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்து பாருங்க. அதே மாதிரி இன்டைட்டில், இன் யூஆர்எல் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் கூகுளில் போயிட்டு சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் போட்டிங்கன்னா அங்கே அங்கே வந்து உங்களுக்கு கூகுள் சர்ச் அண்டு வரும். இதில் போய் நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? இதில் இருந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் இது நான் இப்போ சொன்னேன், சைட் யூடியூப்.com அப்படி எல்லாம் இருக்கு. இன்னும் ஒன்று சொல்லினோம், இந்த யூடியூப் ப்ளே பண்ணக்குள்ள இதுவும் ஒரு டிப்ஸ் மாதிரி தான். ஆக்கள் ரிசர்ச் பண்ணி கொண்டு வர விஷயங்கள். இப்போ நாங்கள் யூடியூப்புக்கு போவோமா, எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணுதுன்னு நீங்கள் செய்துதான் பார்க்கணும். அதனால் இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. ஓகே, யூடியூப்பு போக தேவையில்லை, நீங்கள் இப்படி செய்வோம். கூகுளில் பின்னில் சொல்கிற கூகுள்லேயும் இருக்குமா நினைக்கிறேன். சொல்லுங்க. யூடியூப்ல ஆட் பிளாக்கிங் பிரீமியம் எடுத்துத்தான் செய்யணுமா, வேற வழி இருக்கா? ஆட் பிளாக் அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்குத்தான் நான் அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, இப்போ நான் இப்போ யூடியூப்புக்கு போகிறேன். உண்மையில் ப்ரீமியம் ஆட் இல்லாமல் விடணுமெண்டா, உங்களோட வீடியோவில் ஆட் வராமல் விடணுமெண்டா அதுதான் ஒரே ஒரு வழி. வேறு ஒன்றும் செய்யலை. என்ன நீங்கள் அவங்க அதெல்லாம் அவங்க தே ஆர் மேக்கிங் மணி. ஸோ அது ஒன்றும் செய்யலாது. ஆனால் ஒன்று செய்யலாம் என்னென்றால், ஆட் நீங்கள் பார்க்கல ஆட்டுகள் வந்து குழப்பாமல் பார்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கிறோம். அது எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுமென்றது நாங்கள் செய்து தான் பார்க்கணும். ஆட்டு பார்க்கல ஆட்டுகள் குழப்பாமல் பார்க்குறதுக்கு இருக்குது. அதனால் உங்களோட வீடியோவில் ஆட் வராமல் பண்ணிடாது அன்லெஸ் நீங்கள் பே பண்ணி எடுக்காட்டி. அதுக்கு வழி இல்லை. ஆனால் பார்க்கல ஆட் வராமல் செய்யலாம்னு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ நீங்கள் மேலே கருதல் வந்து யூடியூபுக்குரிய லிங்கை காப்பி பண்ணிடும். சரியா? காப்பி பண்ணி வச்சுக்கொண்டு நீங்கள் இப்போ ஒரு கூகுளில் போய் நின்று கொண்டு இப்படி போட்டுட்டு எவ்வளோ தூரம் வருமென்றது நீங்கள் செய்துதான் பார்க்கணும். இங்கே கொண்டே லிங்கை போட்டுட்டு நீங்கள் செலக்ட் பண்ண என்னது கூகுளில் இல்லை. ஓகே, இங்கே போட்டு பார்ப்போமா.
ClickUp is an all-in-one project management tool that can literally வருது பின்னில் வரான்னு சொன்னேன். பின் என்னோட ப்ரோக்ராம் இருக்குல்ல, பிங் என்ன பிங்கில் சேர்ச்சில் போட அது பார்த்தீங்களா வந்து வேற பிங்கில் போய் உங்களுக்கும் ஒர்க் பண்ணுமா எனக்கு தெரியாது. மேலே போய் அந்த சர்ச்சில் போட அந்த லிங்கை கொண்டு காப்பி பண்ணிட்டு பார்க்கக்குள்ள அது வராமல் வருது. அது ஒன்று பார்த்த பிறகு அதுக்குள்ள நீங்கள் வேறு யூடியூப்களும் அப்ளை பண்ணி கொண்டு போக அது அட்டிலாம் வருமானு சொல்லினோம். ஒரு டிப்ஸ் உண்டு. நான் கணக்கை செய்து பார்க்கல, நீங்கள் அதை செய்து பாருங்க. இப்போ ஒன்று செய்து பார்க்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்படி நாங்கள் நிறைய டிப்ஸுகளை பார்த்து கொண்டு போகலாம். இது செக்யூரிட்டி சம்பந்தமாக நான் போக நிறைய டிப்ஸுகள் உங்களை கொண்டு வந்து தரேன். இன்னொரு விஷயம் சார், ஓகே, வேரன் கண்ட்ரோல் வேலை ஈஸியாக இருக்கணும் செய்கிறது. நான் Yeah. செட்டிங்கில் இருக்கணும். இங்கே பார்த்துட்டு சொல்கிறேன். பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் போட்டு வைக்கணும், வீடுகள்ல போட்டு வைக்க கேட்கணும். பேரண்ட் கண்ட்ரோல் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் வந்து ஃபேமிலி செட்டிங்ஸ் அண்டு வேறு எங்களோட அக்கௌண்ட்ஸில் போய் அதை செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்களோட அக்கௌண்ட்ஸில் போய் யுவர் இன்ஃபர்மேஷன், சைன்இன் ஆப்ஷன், இங்கே ஃபேமிலி அண்ட் இங்கே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு உங்களோட செட்டிங்கில் போய் அக்கௌண்ட் அண்ட் இருக்கும். அதில் போயிட்டு ஃபேமிலி அண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபேமிலியில் போய் நீங்கள் அது பாவிக்கிறதுக்கு இதில் பேரண்ட் கண்ட்ரோலும் அங்கேயும் இருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களோட இதுக்குள்ளால அக்கௌண்ட்டுக்குள்ளால போய் செட் பண்ணி வைக்கலாம். வச்சா அந்த கம்ப்யூட்டரை பாவிக்கிறாக்கள் அந்த பேரை பாவிக்கக்குள்ள என்ன அதை விட ஸ்மார்ட்டா இருக்குது. அதுகள் போய் அதை உடைச்சு போட்டு அதுதான் பிரச்சனை. சார், அந்த கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ல தமிழால தனியா பார்க்கணும்னா தமிழ் அடிக்கிறதோ? நீங்களே இல்லை, நீங்கள் தமிழ் சொல்லுகளை தமிழ்ல அடிக்கிறது. இப்போ தமிழ் சொல்லுகள் அடிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே தான் போகணுமே. நீங்கள் கூகுள் இன்புட் டூல்ஸ் வந்து போடுங்க. இப்போ இந்த தமிழ் டூல்ஸ் வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கு. என்னென்று ஒர்க் பண்ணதா இப்போ கொஞ்சம் காலமே அதை ஒர்க் பண்ணேன். இங்கிலீஷ்ல அடிச்சா தமிழ் வேற அடிச்சிட்டு போல அந்த காப்பி பண்ணி வர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கு. அதுல அப்படி செய்யலாம். அதுல காப்பி பண்ணி விட்டு போடலாம். அது செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. இது மற்ற வழி வந்து அதை ஒன்றும் நீங்கள் போட்டு வைக்காட்டி இதில் போயிட்டு தமிழ்ல போட்டுட்டு இப்போ நீங்கள் இங்கிலீஷ்ல போட்டாலும் வரும் சார். எங்க இப்ப நான் ஒரு திருப்புகழ் தேடினேன், அத இங்கிலீஷ்ல அடிச்சாலும் வருமா வருது. இப்போ நாங்கள் அதை செய்து தமிழ் சொல்ல இங்கிலீஷ்ல அடிச்சாலும் வருது. வருதோ? உங்களுக்கு அதிரும் என்று போடுங்க. சரி 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 அகரம் சரியா அதை போட்டுட்டு சார்ஜ் பண்ண அகரம் சம்பந்தப்பட்ட எல்லாம் வரும். நீங்க அவனை சொல்லுங்க செய்வான். அதிரும் என்று போடுங்க. ATHIRUM அதை போடுங்க. அப்ப அதுல அந்த ஒரு திருப்புகள் ஒன்று இருக்குது. எல்லாம் வருதோ?
அது தமிழே வரும் எங்களுக்கு. ஆமாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதான் இதெல்லாம் நான் போக நிறைய சேஞ்சுகளும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வந்துட்டு சில நேரம் தமிழில் போடப்போ உங்களுக்கு கூட இதுகள் வரக்கூடும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், இப்படி போட்டு அப்படி போட்டு பார்த்து அப்படின்னு. இல்லை நீங்கள் போய் கூகுள் இன்புட் டூல்ஸில் போய் டைப் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள்ட்ட வர்ச்சுவல் கீபோர்ட் இருந்தால் அதை கிளிக் பண்ணி போட்டு அதில் டைப் பண்ணலாம். இன்னொரு கொஸ்டின். ஆமாம். இப்போ இந்த கிளவுட் மெமரி ஒன்று தெரியணும். ஆமாம். அது நிரம்பிடுறது. அதை நாங்கள் இப்போ எங்களோட இதெல்லாம் பேக்கப் பண்ணி போட்டு எப்படி இரேஸ் பண்ணுறது? அது பிறகு அப்கிரேட் பண்ண சொல்லுது அல்லது மெமரியை வேண்ட சொல்லி ஒரே நோட்டிஃபிகேஷன் வந்தபடி இருக்கு. அதில் நீங்கள் அதுக்குள்ளே போய் அழிக்கலாம் தானே? அழிக்கல இருக்கிறத அழிக்கலாமா? அழிக்க விடுமா? இப்போ நீங்கள் என்ன இது பாவிக்கிறீங்க? கிளவுடா பாவிக்கிறீங்க? இல்லை, கிளவுட் மெமரியும் தந்திருக்குது. அது எங்கட கம்ப்யூட்டருக்குள்ள போய் செய்ய விடாம தானே வந்து நிற்கிது. இல்லை, அதில் போய் நீங்கள் அதை அழிச்சு ஸ்பேஸை வச்சுக்கொள்ளலாம். அழிக்கலாமா? மற்ற இன்னொன்று செய்யலாம், ட்ராப் பாக்ஸும் எடுக்கலாம். ட்ராப் பாக்ஸ்ன்ற இன்னொன்று இருக்குது, உங்களோட இமெயிலுக்குள்ளால ஃப்ரீ அக்கௌண்ட் எடுக்கலாம். ட்ராப் பாக்ஸ் என்னென்றால் ட்ராப் பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டு அதாவது 2 கம்ப்யூட்டரில் இருக்குண்டா நீங்கள் இப்போ வீட்டை ஒரு கம்ப்யூட்டர் வேலை போகல, அங்கே இன்னொரு கம்ப்யூட்டர் பார்க்குறீங்களா, ட்ராப் பாக்ஸில் அங்கேயும் இங்கேயும் ஒரே இதை போட்டு வச்சிங்கண்டா இங்கே வீட்டை போட்டுட்டு அங்கே போனால் அங்கே ட்ராப் பாக்ஸில் இருக்கும் வேலை இடத்துல. அது எப்படி செய்யறது சார்? இல்லை, நீங்கள் சும்மா போய் அக்கௌண்ட் ஒன்று இதுன்றது ட்ராப் பாக்ஸ் அதுல பேக்கப் பண்ணி வைக்குமா? பேக்கப் பண்ணி நீங்கள் அப்படியே கொண்டே ட்ராப் பண்ணி பேக்கப் பண்ணில நீங்கள் கொண்டே ட்ராப் பண்ணி விடலாம். பேக்கப் ஆப்ஷனும் இருக்கக்கூடும், ஆனால் நீங்கள் கொண்டே ட்ராப்பாக பண்ணி வைக்கலாம். அதுவும் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்கும். நீங்கள் dropbox.com dropbox.com போய் சேஃபானது, நிறைய ஆட்கள் பாவிக்கிறாங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா சைன் அப் பண்ணி இதில் போய் ஃப்ரீ அக்கௌண்ட் ஃபைலாவது சேர்த்து சேமிச்சு வைக்கலாம். ஒவ்வொரு ஃபைல் நேம் போட்டு சேமிச்சு வைக்கலாம். சைன் அப் போயிட்டு இல்லை சைன் அப் நீங்கள் கூகுளுக்காலே பாஸ்வேர்டு பாவிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அது கண்டு வேறு பாஸ்வேர்டு பாவிக்கலாம். உங்களோட இதில் போயிட்டு கூகுள் இமெயில் அட்ரஸை போட்டு அதுக்காலையும் சைன் பண்ணலாம். அப்போ அந்த இமெயில் தான் அது அக்கௌண்ட் மாதிரி. அது நீங்கள் ஒரு கால் செய்துட்டா பிறகு ஆன்லைன் ஆஃப் பண்ணி பாஸ்வேர்டு சைன் அவுட் பண்ணி வைக்க தேவையில்லை. உங்களோட கம்ப்யூட்டரில் அப்படியே வச்சிருக்கலாம். ட்ராப் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணி வைக்கணுமா? இது மட்டும் இல்லை, இப்போ டேப்லெட்டில் இருக்கிறத கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். ட்ராப் பாக்ஸை அதில் போய் சைன் அப் பண்ணோடனே அது உங்களோட ஒரு ஃபோல்டர் மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு. கிரியேட் பண்ணோடனே வரும் உங்களுக்கு. மெயில் மாதிரி நாங்க மெயில் எங்க போனாலும் பார்த்துக்கலாம். அது மாதிரி ட்ராப்பாக்ஸ் ஒரு மெயில் மாதிரி தான் வச்சு பார்க்கலாம். எங்கேயும் பார்க்கலாம். எங்கேயும் பார்க்கலாம். இப்ப இந்த ஃபைல்ஸ் கொண்டு போய் அதை ஒரு இப்போ நீங்கள் இதில் ட்ராப்பாக்ஸை போட்டோன்னே உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப்பில் ட்ராப்பாக்ஸ் ஒரு ஃபோல்டர் மாதிரி காட்டும். ஒரு ஃபைலை இழுத்து கொண்டே அதுக்கு விடுறது விட்டுட்டு பிறகு நீங்கள் உங்களோட டேப்லெட்லையும் அதே இது சைன்இன் பண்ணி போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு விட்டீங்கன்னா இங்கே போடுறது அங்கே காட்டும். அது ஒரு இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ட்ராப் பாக்ஸ் தான் கிரியேட் பண்ணலாம். ஒரு இமெயில், அது இமெயில் அட்ரஸோட அது டெக்ஸ்டாக இருக்கும். அப்போ நீங்கள் டேப்லெட்டில் இந்த தேவையான ஃபைல்கள் அந்த டேப்லெட்டில் இருக்கும், அதில் இருந்து நீங்கள் போடலாம். அல்லாட்டி இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு, மற்ற இதை இல்லைன்னா நீங்கள் அந்த ட்ராப் பாக்ஸ் இங்கேயும் போட்டு அங்கேயும் போட்டு வைங்க. அப்போ நான் பிரிண்ட் பண்ணணுமெண்டா இதில் அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் யூஎஸ்பியில் போட்டு அப்புறம் அங்கே கொண்டு அதெல்லாம் தேவையில்லை. ட்ராப் பாக்ஸுக்காலேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நான் இந்த கம்ப்யூட்டரில் உங்களுக்கு கவர்மெண்ட் செய்து பாருங்க. அப்படி பிரச்சனை என்றால் நான் பிறகு திருப்பி காட்டுறேன். வேற மற்றது இந்த
இதில் பாருங்க, நீங்கள் ஹாலுக்கு போயிட்டு நீங்களே பார்க்கலாம் உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்கள் இருக்குன்னு. சில நேரத்தில் நான் ஆக்சஸில் போய் முதல் உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் கேமரா அதில் எல்லாமே இப்போ இதை விடவும் நிறைய மைக்ரோசாஃப்ட், இப்போ நீங்கள் இதில் போய் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் அடிக்கலாம். நீங்கள் வேறு இது ஆப்ஸுகள் தானே இல்லை, கம்ப்யூட்டரை பொறுத்தளவில் நீங்கள் அங்கேண்டா கூகுள் ஸ்டோருக்கு போய் செய்வீங்க. இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட்டும் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் இருக்குது. இப்போ இதில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா சில வேலைகளை செய்கிறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் இல்லையாண்டா நீங்கள் இங்கே போய் சர்ச் பண்ணலாம். சிலதால் காசுக்கு இருக்கும், ஆனால் சிலதால் ஃப்ரீயாகவும் நிறைய ப்ரோக்ராம்கள் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாவிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இதில் வந்து இதில் ஒன்று இருக்குது, இது ஃப்ரீ அண்டு போட்டிருக்கு, ரைட். சிலது கொஞ்சம் காசு போட்டிருக்கும். அப்போ இப்போ பிடிஎஃப் எடிட்டர், பிடிஎஃப் ரீடர் வந்து அண்டு போட்டுட்டு இல்லை இப்போ ஃப்ரீ அண்டு போட்டுருக்கு ஒரு ஆப்ஸ் உண்டு, ரைட். அப்போ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாவிக்கலாம். ஃப்ரீ அண்டு போட்டிருக்கு. பிடிஎஃப் ஃபைலில் வாசிக்கிறதுக்கும் எடிட்டிங் இருக்கும், அதை போட்டிருக்கு, ரைட். அதே மாதிரி இங்கே பாருங்க, சிலதுகள் ஃப்ரீ. அடோப் அக்ரோபேட் ரீடர் ஃப்ரீயாக இருக்குது, ரீடர் தெரியும். பிறகு நீங்கள் லிங்க்டின்னை கம்ப்யூட்டரில் பார்க்கணுமெண்டா அது ஃப்ரீயாக ஒரு ஆப்ஸ் இருக்குது. ஆப்ஸ்ன்றது இப்போ தனியாக போன கண்டில்லை, கம்ப்யூட்டர்லேயும் பாவிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸில் போய் இங்கே பாருங்க, மூவி மேக்கர். இப்போ மூவி மேக்கருக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஸ் உண்டு, ஃப்ரீயாக இருக்குது. சின்ன சின்ன வீடியோக்கள் செய்யணுமெண்டா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு இல்லை, ஸ்பேஸில் அப்படியே நான் டவுன்லோட் பண்ணல, இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செய்து பார்க்கலாம். அதான் சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸுகளில் இப்படி நிறைய இருக்குது. இப்போ பெயிண்ட்டு கண்டோண்டு இருக்குது. இங்கே பாருங்க, கேன்வாஸ் வந்து இப்போ ஒரு, அதாவது ஏஐயோட வார ஒரு ப்ரோக்ராம் அது ஆன்லைனில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி செய்யலாம். சரியா? இங்கே அஃபினிட்டி டிசைனர் இருக்குது. அப்படி நிறைய சிலதில் வந்து ஃப்ரீ, சிலதில் வந்து வாட்ஸ்அப்பை நீங்கள் அது தெரியும் உங்களுக்கு. வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே பாவிக்கலாம், ரைட். அதுக்கு இந்த ஆப்ஸை போட்டு நீங்கள் பாவிக்கலாம். அந்த ChatGPT அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம், அதுவும் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்காக ஏஐக்களால் சர்ச் பண்ணுற மாதிரி அங்கே செய்யும். இப்போ இப்படி நிறைய ஆப்ஸுகள் இருக்குது. கட்டாயம் நிறைய எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணினா நேரம் உங்களோட ஸ்பேஸ் எல்லாம் போயிடும். கட்டாயம் தேவையான ஒரு விஷயத்தை வேறு வழியில் செய்ய முடியாண்டா இதுக்குள்ள சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ் எடுத்து பாவிக்கலாம். அப்புறம் வேலை முடிய உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து, இப்போ நான் ஏற்கனவே சிலது வந்து இப்போ வேறுங்க, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எந்த கம்ப்யூட்டரில் நான் நோட்டன் பே பண்ணி எடுத்தபடியா அது வந்து அந்த அதோடு சேர்ந்து பெய்டண்டு காட்டும். இப்போ இது ஏற்கனவே இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிறத அப்படி பெய்டண்டு காட்டும். அப்போ மாறி நீங்கள் இருக்கிறத திருப்பி இப்போ எடுக்க தேவையில்லைன்னு அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும். பே பண்ணி எடுக்கணும். ஆன்டிவைரஸ் பே பண்ணி தான் எடுக்கணும். ஃப்ரீயாக இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றும் நம்ம இருக்கோ தெரியாது. முந்தி வந்து ஏபிஜியாண்டு ஒன்று இருந்தது, இப்போ எல்லாமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு ஆன்டிவைரஸை போட்டு வச்சிருக்கலாம், கணக்காக இருக்கும். இல்லாட்டி சில பேர் வந்து அப்படி கம்ப்யூட்டர்ஸ் ரிப்பேர் பண்ணுறாக்கள் கணக்கை வேண்டி போட்டு $10 $20 கொடுப்பினோம், அப்படியும் போட்டு வைக்கலாம். சரியா? அப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் அதே மாதிரி கூகுள் ஸ்டோர் ஆப்ஸும் நீங்கள் கம்ப்யூட்டர்லையும் எடுக்கலாம். பொதுவாக வந்து கூகுள் ஃபோனுகளுக்கு கூகுள் ஸ்டோர் ஆப்ஸும், கம்ப்யூட்டர்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ்
அன்லெஸ் நீங்கள் ஆப்பிள் கம்ப்யூட்டர் பாவிக்கிறேன்டா ஆப்பிள் ஸ்டோர் ஆப்ஸ் இல்லாட்டி ஆனால் ஃபோனுகளுக்கு ஐஃபோன் ஆப்பிள் ஸ்டோர் ஆப்ஸ், மற்றது கூகுள் ஸ்டோர் ஆப்ஸ். ஆண்ட்ராய்டுகளுக்கு கம்ப்யூட்டருக்கு மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் தான் நான் கூட ரெக்கமெண்ட் பண்ணேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியும், நீங்கள் யாரும் ஸ்கைப் பாவிக்கிறீங்களா? இப்ப தேர்ந்துட்டு நமக்கும் இல்லையா ஸ்கைப் வந்து இப்போ இல்லாமல் போக போகுது. மைக்ரோசாஃப்டோட அது மைக்ரோசாஃப்ட் அப்பயோ வேண்டிட்டுது. வேண்டி மைக்ரோசாஃப்டிൻ്റെ ஒரு ப்ரோக்ராமாக தான் ஸ்கைப் இருந்தது. இப்போ அவ வந்து ஸ்கைப்பை வந்து இல்லாமல் கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணினோம். ஏன்னா வேண்ட டீம்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அப்போ டீம்ஸை வந்து ஃப்ரீயும் இருக்குது, காசுக்குமே கொண்டாடினோம், ஃப்ரீயாகவும் இருக்குது. இப்போ அப்போ டீம்ஸை பாவிக்க சொல்லி ஸ்கைப் வந்து இல்லாமல் போகுது. கன பேர் ஸ்கைப் பாவிக்கிறார்கள் இருக்கணும். இப்போ ஸ்கைப்புக்கு பதிலாக நீங்கள் டீம்ஸை பாவிக்கணும். டீம்ஸை வந்து நாங்கள் இப்போ என்னுடைய இப்போ நான் ஸ்கைப் வந்து முந்தைய உங்களோட காய்ச்சிருக்கோம், பாவிச்சா சொல்லியிருக்கணும். நல்ல ப்ரோக்ராம் அது. ஆனால் நாங்கள் கதைக்கையில் இந்த சூம் அதுகளுக்கு இருந்தோடைய கதைக்கையில் இலவசமாக ஸ்கைப்பில் என்ன சொல்றது டீம்ஸ்ன்றது அது ஒரு சொல்லுங்க. ஜூம் மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம். ஸ்கைப்பில் வந்து நீங்கள் இலவசமாக வந்து வகுப்புகள் நடத்தலாம், படிப்பிக்கலாம், எல்லாத்துக்கும் இருந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது. இப்போ அது இல்லாமல் போக எங்களுக்கு இப்போ டீம்ஸ் தான் அதுக்கு பொதுவாக வருது. இங்கே வேறுங்க டீம்ஸ் இங்கே இருக்குது. டீம்ஸுக்கு போகிறேன் அண்ட் டீம்ஸா இங்கே வேறுங்க வருது. Skype and Teams are coming together. All your Skype messages and contacts are in now Teams. Okay, continue. Right? இப்போ இங்கே வேறுங்க உங்களுக்கு ஸ்கைப் அக்கௌண்ட்டும் இங்கே சேர்ந்துடும். எனக்கு ஸ்கைப் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்கிறபடியா இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் அது வந்து ஸ்கைப்பில் இருக்கிற எல்லாம் அங்கே வரும். நான் இல்லாட்டி இதுக்கு போனேன். இப்போ வந்து இது தனியாக டீம்ஸ். ரைட், புதுசாக நீங்கள் டீம்ஸில் வாங்கிக்கொண்டா இதுதான் டீம்ஸ். இப்போ நான் டீம்ஸை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கு ஒரு அவுட்லைனை தாரேன். டீம்ஸை நீங்கள் பாவிக்கலாம். டீம்ஸை பாவிக்கிறதுக்கு என்ன, மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸில் போய் அந்த நான் இப்போ சொன்ன இடத்துல போய் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அண்ட் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணோடனே உங்களோட கம்ப்யூட்டரில் டீம்ஸ் வந்துடும். டீம்ஸ் வந்தோடனே இப்போ நீங்கள் இங்கே வந்து டீம்ஸ் ஷட் இருக்குது. சரியா, இந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே ஸ்கைப் மீட்டிங் வைக்கிற மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் கலண்டர் இருக்குது. இந்த கலண்டரில் போய் நீங்கள் என்ன ஒரு நியூ மீட்டிங்கை செட் பண்ணுறது. சரியா, இப்போ நான் சூம் பாவிச்சு கொண்டிருக்கோம், இதையும் போட்டேன்டா குழப்பம் என்னுடைய அதை செய்து காட்டிலாது. நீங்கள் எப்படி டீம்ஸை டவுன்லோட் பண்ணுங்க, மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸுக்கு போய். சரியா, உங்களோட மைக்ரோசாஃப்ட் நான் சொன்னேன் தானே, அந்த விண்டோ கீ அமர்த்தி இதில் போய் இதில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் அண்டு போட்டுட்டு வந்தீங்கன்னா ஓலண்டு போட்டால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கோ இல்லையோன்னு பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த மோண்டை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கலாம். இல்லாட்டி இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் அண்டு போட்டுட்டு அதில் போயிட்டு டீம்ஸை டவுன்லோட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே வந்து இருக்குது. இப்போ நான் நியூ மீட்டிங் இது ஓகே. இப்போ நான் கலண்டருக்கு போவேன். கலண்டருக்கு போனோடனே நியூ மீட்டிங் அண்டு வேணும். அப்போ இதில் நீங்கள் நியூ மீட்டிங் அண்டு போட்டுட்டு இதில் என்ன திகதி உங்களோட மீட்டிங்களை போட்டுட்டு அந்த இன்விடேஷனை நீங்கள் ஆக்களுக்கு சேவ் பண்ணலாம். இதுக்காக சேவ் பண்ணி விட்டால் அவை வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஆனால் அவையும் கட்டாயம் டீம்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அல்லாடி திடீரெண்டு நீங்கள் போயிட்டு ஒரு மீட்டிங்கை துவங்க போகிறீங்கன்னா மீட் நான் வந்துட்டு நான் இப்போ செய்ய இல்லாத என்ன சூமோட அல்லாட்டி நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்து அந்த ஐடியா கிளிக் பண்ணி வரலாம். அப்படி பல மாதிரி நீங்கள் கூட்டங்கள் நடத்தலாம். அதில் வீடியோ இருக்குது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம். டீம்ஸ் பெரிய கம்பெனிகள் எல்லாம் ஒஃபிஷியலாக டீம்ஸை தான் பாவிக்கணும். வேண்டும் ஒஃபிஷியல் மீட்டிங்ஸுக்கு ஃப்ரீயா சார்? டீம்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் பயன்படுத்தலாம். டைமிங் இல்லை, டைமிங் அளவுகளில் டீம்ஸை காசுக்கு பயன்படுத்த உங்களுக்கு
அது கூட வேலை இடங்கள்ல காசு கட்டி தான் பயன்படுத்தும். கூட ஆப்ஷன்கள் இருக்கும். ஆனா ஃப்ரீயா வந்து ஓரளவுக்கு இப்ப ஜூம் டைப்ல செய்யற அளவுக்கு இங்கேயும் செய்யக்கூடிய இருக்கும் ஃப்ரீயா. அதுக்கு பல கொண்டாடிடும். அப்ப ஜூம், கூகுள் மீட், டீம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரே வேலையை செய்யறதுக்கு உதவுற பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படியா? ஆமாம். கூகுள் மீட் அதுவும் ஃப்ரீ. ஸ்கைப் ஒரு அளவு இருந்தது, இப்போ அது டீம்ஸோட போகுது. ஆனால் ஸ்கைப் இருந்தால் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. டீம்ஸை டவுன்லோட் பண்ணி விட அது ஸ்கைப் வந்து அங்கே மர்ஜ் பண்ணி நீங்கள் டீம்ஸுக்கு போனோடனே நான் காட்டன் தானே இந்த ஸ்கைப் அக்கௌண்ட்டை ரொம்ப காட்டும். இப்போ நீங்கள் ஒன்றுமே திருப்பி செய்ய தேவையில்லை, எந்த கான்டாக்டும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. அதை கிளிக் பண்ணி போட்டு அங்கே ஸ்கைப்பில் செய்கிற மாதிரி டீம்ஸில் செய்யக்கூடிய இருக்கும் கூட்டத்தில். ஆனால் ஸ்கைப் வந்து நீ வேலை செய்ய மேலே ஸ்கைப் வந்து ஹாட்மெயிலின் ப்ரோக்ராமும் ஹாட்மெயிலும் ஸ்கைப்பும் உண்டாயிருந்தது. ஹாட்மெயில மைக்ரோசாஃப்ட் வேண்டினது, அதை அப்போ வேண்டக்குள்ள ஸ்கைப்பும் மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ள வந்தது. இப்போ டீம்ஸ் நல்ல ரெண்டு ஒன்று வந்துருந்தோம். டீம்ஸை ப்ரொமோட் பண்ணுறது ரெண்டு. அதே மாதிரி எனக்கு சேஞ்சுகள் அடிக்கடி நடக்கணும். இப்போ நீங்கள் முந்தி பார்த்துருந்தீங்கன்னா சிலது வந்து பிஸ்னஸ் அப்ரோச் டீம்ஸை கொண்டாடுறதும் கூட ஃப்ரீயில் வந்து லிமிட் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு காசு கட்டினா தான் நாங்கள் கூட செய்யக்கூடிய இருக்கும். பிஸ்னஸ் தான் இல்லை. இப்போ நாங்கள் ஏஐ என்று கதைக்கிறோம், எல்லாம் சும்மா சர்ச் பண்ணி போட்டு ஏஐக்கு போய் சேர. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஆக்குறாங்க ஏஐ எல்லாம். ஒரு கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக விடுவாங்க, கொஞ்சம் காலத்தால் அதை காசு கட்டினா தான் நாங்கள் அதை கூட என்ன செய்யலாம் அப்படியெல்லாம் கொண்டாங்க. இப்போ எல்லாம் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் முந்தி வந்து ஒரு மைக்ரோசாஃப்டில் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஒரு வீடியோ எடிட்டிங் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். வீடியோ எடிட்டர் ரெண்டு போட்டால், மைக்ரோசாஃப்ட் வீடியோ எடிட்டர் ரெண்டு போட்டால் ஒரு வீடியோ வடிவ மூவி எல்லாம் செய்யலாம். இப்போ அந்த ப்ரோக்ராமே இல்லாமல் போயிட்டுது. அதுக்கு பதிலாக வேற ஃப்ரீ ப்ரோக்ராம் ஒன்றை கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் காசுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இதெல்லாம் பிஸ்னஸ் வச்சாங்க. இப்போ ஏஐ கூட நாங்கள் சும்மா ஸ்டார்ட்டுக்கு தெரியணுமே தவிர எல்லாமே காசாகத்தான் தரும். இப்போ இந்த டீம் நாங்கள் எங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணலாம் தானே சார்? இப்போ இங்கேயும் ஸ்கைப் மாதிரி இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இமெயிலுக்கும் செய்யலாம். வீடியோ ஜிமெயில் கூகுளும் செய்யலாம். நீங்கள் சொன்ன கூகுள் மீட் என்ன மற்றபடியில் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கான்டாக்டுகளை போட்டு வைக்கலாம். அவை இந்த இமெயிலுக்குள்ளால கனெக்ட் பண்ணி அவைய நீங்கள் ஒவ்வொரு கூட்டம் வைக்கல அவைய கூப்பிட்டு செய்யலாம். தெரியும் டீம்ஸ் ஸ்கைப்பு பயில டீம்ஸ் வரும். நீங்கள் வாங்கோப்பில் ரெண்டு இதுவும் உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸ்னாக்இட் என்று சொல்றது என்ன சார்? அந்த ஒரு ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்? ஸ்னாக்இட். நான் சொன்னேன் அது சரியான ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். காசு கட்டணுமா? வீடியோ காப்பி பண்ணலாமா? வீடியோவா? இல்லை இல்ல இந்த யூடியூப் எதுவும் டவுன்லோட் பண்ணி நீங்க சொல்ற இதுதானே இந்த ப்ரோக்ராம் தானே சொல்றீங்க, ஸ்னிப்பிங் டூல் அது இல்லை. இல்ல ஸ்னாக்இட் ஒரு வீடியோ எடிட்டிங்கா இருக்கலாம். அது அப்படியே காப்பி பண்றது. யூடியூப் வீடியோவையும் டவுன்லோட் பண்ணி நாங்க எங்கட பிளாட்ஃபார்ம் கொண்டு வரது அப்படி. ஓகே ஓகே. முந்தி வந்து யூடியூப் இதுன்றது ஆடியோ என்ன ரியல் ஆடியோ என்ற ஒரு ரியல் டெக்கா இல்லை ரியல் ஆடியோ என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை ஆன் பண்ணி போட்டு யூடியூப்புக்கு போனேன், அந்த மேலே ரியல் அண்டு காட்டும், அதை டவுன்லோட் பண்ணணும். இப்போ வந்து வேறு இதில் வருது. நான் அதில் பார்த்து ஒரு நாளை கதைக்கலாம். நீங்கள் சொல்கிற சினிக்கு ஓகே, அதுக்கும் அந்த யூடியூப்பை டவுன்லோட் பண்ணுறது என்ன யூடியூபை டவுன்லோட் சில வேளை போடுறாக்கள் எடுத்துட்டினமெண்டா எங்களை பார்க்கல கொஞ்ச நாளை அப்புறம் பார்க்கல. அப்ப நாங்க அனுப்பிக்க வேற இடத்துல நாங்க அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டா பார்க்கலாம்.
நான் சொன்னது ஸ்னாக் இட் ஏதோ ஒன்று இருக்காமண்டு இத அங்க போகைக்கு நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள இல்லைண்டா பெர்மிஷன் எல்லாம் தராயினம் இல்லோ சில பேர் ரெக்கார்ட் ஆமா. பண்ணி ஆமா. இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். Go to download. நீங்களாவே நிறைய படிச்சு கொண்டு போகலாம். அதான் முக்கியம். எல்லாத்தையும் பாருங்க, how to download Netflix movies, அதே மாதிரி யூடியூப் வீடியோ கம்ப்யூட்டர் கண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வேறு ஆப்ஷன்கள் இருக்கும். ஒன்று வந்து தேர்ட் பார்ட்டி டவுன்லோடர், 4K வீடியோ டவுன்லோடர் ஒன்று இருக்குது, அதை பாவிக்கலாம். மற்றது மீடியா மிஸ்டர், இதான் அந்த ரியல் வீடியோக்கு பதிலாக வந்திருக்கோம் நம்ம. மற்றது 2 மெத்தட்ஸ் அதில் வீடியோவே இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். ஸோ இதுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதும் கட்டாயம் இருக்கணும் இல்லைங்க. ரீமேக் வீடியோ டவுன்லோடர், 4K வீடியோ டவுன்லோடர், இப்படி எல்லாம் இருக்குது. சினப் டியூப் பண்ணி இருக்கு, அதே சொன்னீங்க இல்லைண்ணா? நீங்கள் சொன்ன வேறு என்ன? SNAG. ஓகே, SNAG ஐடியா கினெக்ட் அதானே? ஸ்னாக் இட்யா அப்படி எதுவும் இருக்காண்டு பாருங்க. கினெக்ட் கேப்சர் அண்ட் கனெக்ட் இருக்கு. அது வந்து அந்த போகிற இதை அப்படியே கேப்சர் பண்ணி எடுக்குது. என்ன அது யூடியூப் பண்ணானே என்னண்டா ஸ்னாக் இட் என்ன ஃப்ரீயா தாசா காசா? கட்டாயம் புரியும் இருக்கும் நினைக்கிறேன். ட்ரையல் வெர்ஷன் தான் போடுறாங்க. அப்ப காசு எடுப்பினும் அல்லது முதலே கொடுத்து வைக்கணும். ஃப்ரீ இல்லை காசு தானே. ட்ரையல் 1 month தருவாங்க, காசு. ஆனால் ஃப்ரீயாக இருக்கும் வேற. ஃப்ரீ ட்ரையல் தான் போடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் யூடியூப் டு கம்ப்யூட்டர் ஃபார் ஃப்ரீ இருக்கு, அதை போனீங்கன்னா ஃப்ரீயாக. இதான் இந்த VLC மீடியா பிளேயர் வந்து இது 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 அனைவரான கம்ப்யூட்டரில் VLC மீடியா பிளேயர் இருக்கும் உங்கள்கிட்ட. அப்போ அதுக்குள்ளால டவுன்லோட் பண்ணிக்கலாம் VLC மீடியா பிளேயர். அதையும் ஃப்ரீயாகவும் இருக்கிறது. இப்போ அதையும் காசு இல்லையா? டவுன்லோடும் சும்மா கண்டபடி இல்லை, அது என் ஆஃபீஸ் இடத்துல போய் டவுன்லோட் பண்ணணும், இல்லாட்டி சேஃப். அப்படி ஃப்ரீயாக வேறு ஏதாவது இருக்கு மாட்டேன். இது இந்த மீடியா பிளேயர் இல்லை என்னொன்று சொன்னான் என்ன, go to clipcrap.org, அது அப்படி ஒன்று இருக்கு. Copy the YouTube link, copy the video link. Clipcrap ன்னு ஒன்று சொல்லு. நான் இப்போ ரெக்கார்ட் அனுப்பாடுறேன், டிஸ்கஷன் மாதிரி செய்வோம். ஷேரிங் அனுப்பாட்டிட்டு